So good morning everyone. So welcome to Study Zone SSC. So நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா compound interest ஓட continuation. ஓகேவா? So compound interest ஓட continuation. So ஆல்ரெடி பாத்தீங்கன்னா compound interest 1 யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படினா make sure அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. So அதே மாதிரி ஆல்ரெடி இந்த டாபிக்ஸ்க்கான பேசிக் யாராவது பார்க்காம இருந்தீங்க which means ratio and proportion, percentage எல்லாமே பார்க்காம இருந்தீங்க அப்படினா அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. So good morning. So இன்னைக்கான செஷனுக்குள்ள போயிடலாமா? Okay. So compound interest ல பாத்தீங்க அப்படினா நேத்து நம்ம we have seen a lot of methods. என்னென்ன பார்த்திருப்போம் அப்படினு பாத்தீங்கன்னா so எப்படி வந்து டைரக்ட்டா ஃபார்முலா மெத்தட் போறது. so amount equal to principal into 1 plus r by 100 whole to the power n. ஓகேவா? amount is equal to principal into 1 plus r by 100 whole to the power n. so this is nothing but so நம்ம percentageல போடும்போது population increase or decrease போட்டோம் இல்லையா? so good morning Gayatri. so வேற யாராவது இருக்கீங்களா லைவ்ல? good morning. so percentage இல்ல population increase decrease பார்த்திருப்போம். or else ஒரு ஸ்கொயரோட சைடு பாத்தீங்கன்னா இங்க 10% increase ஆயிருச்சு அப்படினா ஓவராலா எவ்வளவு % increase ஆகும்? அப்படினா ஒரு ரெக்டாங்கிளோட இதுல first length is got increased by 10% and breadth is got increased by 20% is nothing but compound interest. ஏனா அந்த சேஞ்ச் பாத்தீங்க அப்படினா ரெண்டுத்துலயுமே நடக்குது at same timeல நடக்குது அப்படிங்கனால so we have to apply என்ன அப்படினு பாத்தீங்கன்னா compound interest. அதுக்கும் இதே ஃபார்முலா தான் போட்டுருப்போம். அப்ப 100 into 10% means 11 by 10, 20% means 12 by 10. so finally get எவ்வளோ 132 which is a 32% increase. இப்படி போட்டாலும் okay. also you can apply direct formula. so 10% plus 20% plus 10 into 20 by 100 you will still get என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 32%. இதுல என்ன அப்படினு பாத்தீங்கன்னா you will get directly compound interest. இதுல என்ன அப்படினு பாத்தீங்கன்னா you will directly get amount. so அப்ப amount கிடைச்சதுக்கு அப்புறமா அதுல இருந்து எதை நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா பிரின்சிபலை மைனஸ் பண்ணீங்கன்னா you will get interest. so this is the two difference. ஓகேவா? so இது பார்த்துட்டோம். so அதுக்கு அப்புறம் we have seen the formula method. so formula methodல என்ன இருந்துச்சு? a plus b plus ab by 100. so this is for how many years அப்படினு பாத்தீங்கன்னா 2 years. so இது 3 yearsக்கு formula is there. so but 3 different percentageக்கு formula இருக்கு. but நம்ம நார்மலா போறதை விட அது கால்குலேட்டிவா தான் வரும். or else equal to நார்மலா போறது which is என்ன அப்படினு பாத்தீங்கன்னா a plus b plus c plus ab plus bc plus ca divided by 100 plus abc divided by 1000 இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா வரும். so which is நம்ம நார்மலா போறது 2 years மேட்ச் பண்ணிட்டு அடுத்து இருக்குறத 2 years ஃபார்முலா வச்சு இன்னொருத்தர என்ன பண்ணிருங்க merge பண்ணிருங்க. so which is a simple one. ஓகேவா? done. so இது வரைக்கும் தான் இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா பார்த்திருக்கோம். so இது இல்லாம நமக்கு ஒரே ஒரு மெத்தட் இருக்கு. so அத மட்டும் நான் என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா fraction method. ஏதாவது ஒரு சம்ல வந்தது அப்படினா I will definitely tell you. so இப்போ இந்த क्वेश्चन பாருங்க, the simple interest on a certain sum. क्वेश्चன்ல எடுத்த உடனே simple interest கொடுத்திருக்காங்களா compound interest கொடுத்திருக்காங்களான்னு நம்ம தான் என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணனும். கிளியர்? so ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்குமா? இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா the simple interest is nothing but the introduction on a certain sum for 300 years at 10% rate percentage is how much அப்படினு பாத்தீங்கன்னா 2940. what is this 2940 னா is 2940 இருக்கா? அப்ப இந்த ஒரே ஸ்டேட்மென்ட் தான் இருக்கு. சோ இதோட சப்ஜெக்ட் யாரு? சிம்பிள் இன்ட்ரஸ்ட் தான் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட். யாரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க? சிம்பிள் இன்ட்ரஸ்ட். சோ அப்ப the simple interest is nothing but எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா 2940. இப்போ இந்த क्वेश्चनல நீங்க டைரக்ட்டா ஃபார்முலா அப்ளை பண்ணனும்னு எந்த ஒரு அவசியமே இல்ல. சோ 3.5 years கேக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 10%. அப்ப 3.5 yearsக்கு எவ்வளவு இன்ட்ரஸ்ட் மட்டும் வரும் பாருங்க. சோ ஒரு வருஷத்துக்கு 10% னா what is 3.5 yearsக்கு? so anybody answer பண்ணுங்க. so 3.5 yearsக்கு எவ்வளவு? 3 வருஷத்துக்கு 3 into 10
30%, half yearக்கு வந்து ஒரு 5%. So this is 35% is simple interest. Yeah, super Gayatri. So 35% தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2940, which means what is 100% கண்டுபிடிச்சா போதும். 100% simple interest is nothing but 100% principal கண்டுபிடிச்சா போதும். இந்த 35% எதுலேருந்து கண்டுபிடிச்சிப்பாங்க, பிரின்சிபல்லேருந்து. So you can directly take it as simple interest or else percentage. ஓகேவா? So 35% is nothing but 7 parts. 100 is 20 parts. So அப்போ 7 ஆல் டிவைட் பண்ணுங்க. So what you will get? செவனால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா வாட் வில் கெட் 3 times again, sorry 4 times 2. So 420. So அப்போ 420 into 2 is how much? So ஒரு பார்ட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம 420 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 420 into 20 எவ்வளோ வரும்? 8400. ஸோ இப்போ 8400 is nothing but our principal. ஸோ இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து மேக்ஸிமம் சம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்க மாட்டாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குற மாதிரி கண்டுபிடிப்பாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வச்சு நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடிஞ்சு? பிரின்சிபல் கண்டுபிடிக்க முடிஞ்சு. ஏன் பிரின்சிபல் கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இஸ் கிவன், number of years is given, rate of interest is given. So அப்போ இன்ட்ரெஸ்ட் இஸ் how much? P into N into R divided by 100. ஸோ பிரின்சிபல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன் சார் பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் வில் பி த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த சேம் சம்னு கொடுத்துட்டான் இல்லையா? ஸோ அப்போ அந்த சேம் சம்மில் எவ்வளோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have to find out at the same rate when the interest is compounded yearly. ஸோ அப்போ இயர்லி இப்போ காம்பவுண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. பட் த டைம் பீரியட் கொஸ்டின்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா சேஞ்ச் பண்ணாங்க, 2.5 years. ஸோ அப்போ 2.5 yearsனால் எவ்வளோ? ஸோ ஒரு 2 years, அதுக்கப்புறம் ஒரு 6 months. ஸோ விச் இஸ் நத்திங் பட் 2.5 years. ஸோ அப்போ ஹவு மெனி சைக்கிள்ஸ்? இயர்லிங்கிறதால ஒரு வருஷத்துக்கு 2 சைக்கிள், அதுக்கப்புறம் ஒரு 6 month சைக்கிள். ஸோ 1 year, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 months. ஸோ 1 yearக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஸோ 10%. ஸோ ஹியர் இட் இஸ் ஆல்சோ 10%, ஹியர் இட் இஸ் 5%. ஓகேவா? ஸோ இப்போலேருந்து இதுக்கப்புறம் நீங்கள் போடுறது தான். யூ கேன் சூஸ் எனி மெத்தட், யூ கேன் அப்ளை எனி ஃபார்முலா. ஸோ டேரெக்டாக இதை ரெண்டுத்தையும் குரூப் பண்ணி A + B + AB by 100 போட்டாலும் யூ வில் கெட் த டேரக்ட் ஆன்சர். ஆர்எல்ஸ் நான் ஃப்ராக்ஷன் வச்சு போடுறேன் அப்படின்னாலும் யூ வில் கெட் டேரக்ட் ஆன்சர். ஃப்ராக்ஷன் வச்சு நான் போடவா? ஃப்ராக்ஷன் மெத்தட் இஸ் நத்திங் பட் பர்சன்டேஜ் மெத்தட். ஸோ பர்சன்டேஜ் மெத்தட் என்னது? அதான் இந்த ஃபார்முலா மெத்தட். ஸோ பிரின்சிபல் இன்ட்டு, ஸோ பிரின்சிபல் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 8400 இன்ட்டு இங்கே எவ்வளோ வரும்? 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 110. ஸோ அப்போ 110 இஸ் நத்திங் பட் 11/10. ஸோ ஃப்ராக்ஷன் இஸ் 11/10 இன்ட்டு, ஸோ ஹவு மச்? ஸோ 21/20. ஓகேவா? 21/20. ஸோ அதை சார்ட் அவுட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ 2 ஆல் அடிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? ஸோ 42. ஸோ வாட் இஸ் 42 into 21? It's nothing but 21 into 21 into 2. ஸோ அப்போ 882 வருமா? ஸோ அப்போ 882 into 121. ஸோ இதை போட்டிங்க அப்படின்னா you will get the answer. ஓகே, ஸோ 800 into 22 போட்டிங்கன்னா ஸோ 882. ஸோ அதுக்கப்புறம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா this is 4. ஸோ எனிபடி நீங்கள் உங்கள்கிட்ட பென் அண்ட் பேப்பர் இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் கோ அஹெட். ஸோ நீங்களாம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுங்கள். ஸோ 4, 16, பேலன்ஸ் 176. ஸோ லாஸ்ட்டாக ஒரு 882. ஸோ 882. ஸோ 2. ஸோ இங்கே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, பேலன்ஸ் 1, 9, 15, 17, பேலன்ஸ் 1. So 8 + 8 16, balance 1 10. So it's just 10,672. ஓகேவா? ஏன்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு அவ்வளோதான் ஆன்சர் வரப்போகுது. கிளியர்? அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு அவ்வளோதான் ஆன்சர் வரப்போகுது. ஏன்னா நீங்கள் 8,000 எடுத்திங்கன்னா யூ வில் எண்ட் அப் வித் 10,000. ஜஸ்ட் லைக் தட் அப்படியே 1000 வராது கண்டிப்பாக. அப்போ 1 lakh தானே வரும். புரிஞ்சுதா? அப்போ 1 lakh தானே வரும். 1 lakh வராது இல்லையா?
ஸோ அப்போது 10,000 தான் உங்களோட ஆன்சராக இருக்கும். அப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குன்னு பாருங்கள். ஸோ which is 8,400 இருந்துச்சா இனிஷியலாக. ஸோ you will get என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து கிடச்சிச்சு இப்போது. ஸோ அமௌண்ட்லேருந்து இப்போ நீங்கள் எதை மைனஸ் பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு சப்ராக்ட் யுவர் பிரின்சிபல். ஸோ அப்போ 10,672.2 மைனஸ் 8,400. ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 22. ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் கிட்டத்தட்ட 22ல் முடியுது? 7. 6லேருந்து மைனஸ் பண்ணி அப்படின்னா 2. ஸோ அப்போ 2272. 2.2. ஸோ எந்த ஆப்ஷன் இருக்குது? ஸோ 2272. ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். ஸோ பார்க்குறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், பட் யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கிளியரா? ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் எ கான்செப்ட். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் சம். இஸ் இட் கிளியர் ஃபார் எவ்ரி ஒன்? ஸோ யாருக்குமே ஆன்சர் வரலையா? ஸோ simple interest and compound interest is all about calculation, multiplication, that's it. ஸோ உங்களுக்கு மல்டிபிள் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா யூ கேன் டைரக்ட்லி சால்வ். ஸோ பெருசாக எந்த ஒரு ட்விஸ்ட்டுமே இருக்காது. ஸோ அகில் borrowed 50,000. borrowedனா என்ன அர்த்தம்? பிரின்சிபல்னு அர்த்தமா? ஸோ பிரின்சிபல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 at a certain rate on simple interest and lent the sum to Rakesh on compound interest. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன பண்ணுறாருன்னா கடன் கொடுக்குறாரா? The compounded annually at the same rate of interest at the end of 2 years. 2 yearsக்கு அப்புறமா பார்க்கும்போது Rakesh cleared his loan, then Akhil also cleared his loan. So Akhil, so this is என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகேஷா. ஸோ ஒரு பேங்க் இருக்குது. ஸோ பேங்க்கில் இருந்து அகில் கடன் வாங்கிட்டு வரார். அகில்கிட்ட இருந்து ராகேஷ் வாங்குறார். ஸோ திஸ் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், பட் திஸ் இஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டா. அப்போது அகிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபமாக நஷ்டமானு பார்த்தா லாபம். ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஹையர் தென் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ அப்போ ப்ராஃபிட் தான் பார்த்தீங்கன்னா அகிலுக்கு. ஸோ ஆல்சோ கிளியர்டு ஹிஸ் லோன். ஸோ 2 இயர்ஸ்க்கு அப்புறமா இவர்கிட்ட அமௌண்ட் கொடுத்துறாரு, இவர் அமௌண்ட்டை கொடுத்துறாரு. ஸோ அகில் earned 180. ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன கான்செப்ட் பார்த்தோம்? அகிலுக்கு இட் இஸ் எ ப்ராஃபிட். ஸோ அப்போது எந்த ப்ராஃபிட் எப்படி வந்திருக்கும்? ஸோ இவர் வந்து சிஏயில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். ஸோ அதுலேருந்து எஸ்ஐயில் வந்த இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணியிருப்பாருன்னா பே பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸ் தான் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 118. 6%. சூப்பர் அபி. ஸோ ஆன்சர் தான் செக் பண்ணிடலாமா? ஸோ நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பென் அண்ட் பேப்பர் இருக்குன்னா எடுத்து சால்வ் பண்ணுங்கள். ஸோ இங்கே இருக்க எல்லா சம்ஸுமே பார்த்தீங்கன்னா யூனிக்யூ சம்ஸ். ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் யோசித்து போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகே? ஸோ உங்களுக்குமே ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் அகில் earned 180. வாட் வாஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணணுமா? ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்க மாதிரி ஸோ வாட் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் சம்மாக இருக்கும்? ஸோ இஃப் X% வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ X% ப்ளஸ் X% தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். கரெக்டாக? ஸோ இதே இந்த சம்முக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் X% ப்ளஸ் X% ப்ளஸ் X இன்ட்டு X divided by 100%. ஓகே? ஸோ இப்போ இதில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நம்மளோட நம்பர் எங்கே இருக்குது? ஸோ திஸ் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், திஸ் இஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குது? ஸோ இதான டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ த டிஃப்ரென்ஸஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் போகிறது தான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் அதை நம்ம எதுலேருந்து கண்டுபிடிப்போம்? ஸோ அதை நம்ம எதுலேருந்து கண்டுபிடிப்போம்? பிரின்சிபல்லேருந்து கண்டுபிடிப்போமா? ஸோ அப்போ பிரின்சிபல் இன்ட்டு X/100 இந்த பர்சன்டேஜுக்கு ஒரு 100 போட்டுங்க இன்ட்டு X/100 இஸ் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ். அவ்வளோதான். ஸோ இதை தான் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே வில் ரைட் டைரக்ட்லி ஆஸ் ஃபார்முலா P இன்ட்டு நம்ம ஆர்னு தானே எடுத்திருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இஸ் நத்திங் பட் ஆர். PR² ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ். ஸோ இதான் அவங்க டைரக்ட் ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கிளியரா? ஸோ PR² எப்படி வந்ததுன்னு தெரியுதா? ஸோ PR² கம். ஸோ R இன்ட்டு R இஸ் R². ஸோ இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா ஜஸ்ட் அந்த இடத்துல என்ன பண்ண போகிறீங்க? R1 R2 போட போகிறீங்க. கிளியர்? ஸோ அப்போ பிரின்சிபல் கொடுத்துறாங்களா? இந்த பர்டிகுலர் சம்மில் கொடுத்துறாங்க. டிஃப்ரென்ஸ் கொடுத்துறாங்களா? எஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ என்ன மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும்? நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ரேட் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது ஜஸ்ட் அப்ளை திஸ் ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ பிரின்சிபல் இஸ் கிவன் 50,000. ஸோ அப்போ 50,000 இன்ட்டு X/100 இன்ட்டு X/100 is equal to
180 is given, right? So 180. ஸோ இப்போ சால்வ் பண்ணுங்கள். ஒரு 100க்கு ஒரு 100 போயிடுச்சு, இன்னொரு 100க்கு இன்னொரு 100 போயிடுச்சு. 5 இந்த சைடு கேன்சல் அவுட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் 36. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் 36 அப்படின்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. ஓகேவா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ இந்த ஸ்டெப்பு நீங்கள் ஒரு டைமும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை. ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எடுத்தோடனே என்ன பண்ணிடலாம்? P இன்ட்டு எக்ஸ் பை 100 இன்ட்டு எக்ஸ் பை 100 இஸ் ஈக்குவல் டு ஆன்சர்னு போட்டுக்கலாம். இஸ் இட் கிளியர் ஃபார் எவ்ரி ஒன்? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ இதை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க? ஸோ சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. A certain sum of money becomes 35,680 after 3 years. ஸோ இந்த சமயம் யாராவது ஒருத்தவங்க போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக ஒரு சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கி தரேன். ஸோ a little bit calculative சம்மு எப்படி போகிறீங்க அப்படின்னு பார்ப்போம். 35,680 after 3 years and 53,520 after 6 years. ஸோ எனக்கு எப்போ பார்க்குறாங்க? ஸோ a certain sumன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிரின்சிபல் ஆகிடணும். becomes how much? 35,000 and 680 after 3 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு அமௌண்ட் வந்து நிற்கிது. ஸோ அதே மாதிரி 6 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு அமௌண்ட் வந்து நிற்கிது. at a certain rate % per annum interested compounded yearly. இப்போ இதே சம்ம நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டிருப்போம், ஞாபகம் இருக்கா? ஸோ எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் போடணும் அப்படின்னா திஸ் இஸ் 3rd இயர், திஸ் இஸ் 6th இயரா? ஸோ அப்போ எத்தனை வருஷம் கேப் இருக்குது? 3 இயர்ஸ் இருக்குது. அப்போ இந்த 3 இயர்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதே இன்ட்ரெஸ்ட் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 இயர்ஸில் இருக்கும். ஸோ அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் எடுத்து இங்கே மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பேக் ட்ராக் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் தான் நம்மளால் அமௌண்ட் வச்சு ஏதாவது சம்மை வச்சு மூவ் பண்ண முடியும். இதே பார்த்திங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வி கான்ட் மூவ் பேக். ஸோ நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ரேஷியோஸ் பார்த்திங்கன்னா எடுக்கணும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எப்படி போட்டோம் ஞாபகம் இருக்குல்ல? ஸோ வாட் இஸ் கிவன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஃபார் ஏதோ ஒன்று கிவன். ஸோ நமக்கு என்ன கிவன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு கிவன். ஸோ அதுலேருந்து நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா விச் இஸ் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரின்சிபல் வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ இதே சம் பார்த்திங்க அப்படின்னா சிஏயில் கொடுத்தா எப்படி போடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிஏயில் உங்களுக்கு என்ன தெரியும்? ஸோ த மல்டிப்ளையிங் ஃபேக்டர் வில் நாட் சேஞ்ச். ஸோ மல்டிப்ளையிங் ஃபேக்டர் என்ன ஆகாது அப்படின்னு பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆகாது. ஸோ மல்டிப்ளையிங் ஃபேக்டர் என்ன ஆகாதுன்னா சேஞ்ச் ஆகாது. விச் இஸ் ரேஷியோ என்ன ஆகாது அப்படின்னு பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஸோ அந்த சம்மில் என்ன சேஞ்ச் ஆகலை? ஸோ அந்த சம்மில் என்ன சேஞ்ச் ஆகலை அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகாது. இந்த இடத்துல அந்த ரேஷியோ சேஞ்ச் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ரேஷியோனா ஃபஸ்ட்டு வருஷம் 10%க்கு 10:11 நெக்ஸ்ட் இயர் ஆல்சோ 10% 10:11 தான், 10:11 தான். அட் எண்ட் ஆஃப் 3 இயர்ஸில் என்ன ஆகும்? 1000 × 1331. ஸோ அப்போ 33.1% இன்க்ரீஸ். இதை தான் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். ஸோ அப்போ இந்த ரேஷியோ ஃபார் எவ்ரி இயர் என்ன ஆகாது அப்படின்னு பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகாது. ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகாது. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ சிம்பிள். ஸோ இப்போ இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஸோ திஸ் இஸ் பிரின்சிபல். ஸோ திஸ் இஸ் 3rd இயர் ஆர் 3 இயர்ஸ். ஸோ சாரி 3 இயர்ஸ். 3rd இயர்னா 3rd இயருக்கு மட்டும் கொடுத்துருப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் ஃபார் 6 இயர்ஸ். ஸோ அப்போ 3rd இயரில் எவ்வளோ? ஸோ 35,680. ஸோ அப்போ இங்கே எவ்வளோ வந்திருக்கும்? 53,520. 53,520. அப்போ எவ்வளோ ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ வாட் இஸ் த அமௌண்ட் அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த ரேஷியோ தான் எனக்கு எங்கே வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்திருக்குமா? ஸோ இந்த மாதிரி சம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரினாலும் ஓகே, ஆர்எல்ஸ் உங்களுக்கு ஏதாவது ரேஷியோ கிளிக் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் 35 எத்தனை டைம்ஸ் வரும்? ஸோ 35 எத்தனை டைம்ஸ் வரும்? திஸ் இஸ் 4ஆல் முடியுதா? ஸோ 68 and 52 போத் ஆர் டிவிசிபிள் பை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. அப்போ திஸ் இஸ் 8 4s are 32. ஸோ 36 ஒரு 9 டைம்ஸ், ஒரு 2 டைம்ஸ், 0 கேன்சல் ஆயிருமா? ஸோ இப்போதைக்கு நான் இதோட ரேஷியோஸ் மட்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுக்கிறேன். S2. ஸோ திஸ் இஸ் 13 டைம்ஸ், அகெயின் 3 டைம்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 டைம்ஸ். ஸோ 0 இங்கேயும் கேன்சல் ஆகிடுச்சு. அகைன் இது வந்து பார்த்திங்கன்னா 2ஆல் டிவைட் ஆகுமா? 446.
ஸோ இதை 12 டிவைட் பண்ணால் 669. ஸோ இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து ரேஷியோ தெரியுதா? ஸோ திஸ் இஸ் 44, திஸ் இஸ் 66. அப்போ இது 2 டைம்ஸ் இஸ் டு 3 டைம்ஸ் வருதா பாருங்கள். ஸோ அபிகே, ஸோ ஆப்ஷன் பி 11,893. லெட் மீ செக். ஓகேவா? ஸோ சூப்பர். ஸோ சாக்லேட் கன்ஃபார்மாக என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் சென்னை அப்படின்னா ஜெப்டோவில் ஆர்டர் போட்டுருவா. ஸோ 2:3 தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ. ஓகேவா? இந்த ஃபைனல் ரேஷியோ அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:3. அப்போ அதே ரேஷியோ தானே இந்த பர்டிகுலர் 3 இயர்ஸ்க்கு இருக்கும். கேப் சேமாக இருந்ததுன்னா ரேஷியோ வில் பி சேம்ப்பா. ஓகேவா? கேப் சேமாக இருந்ததுன்னா ரேஷியோ வில் பி சேம். அப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் த சேம் சம் கேட்குறாங்களா? அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். இன் திஸ் பர்டிகுலர் பீரியடில் பிரின்சிபல் இஸ் டு அமௌண்ட் ரேஷியோ இஸ் 2:3. அப்போ எவ்வளோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும்? இன்ட்ரெஸ்ட் இஸ் 1 part. அப்போ எனக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? த வேல்யூ ஆஃப் 3 parts இஸ் இந்த இயருக்கான இன்ட்ரெஸ்ட் ஓவரால் சம் எவ்வளோ? 35 and 680. அப்போ 3 parts தான் எனக்கு 35, 680னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 1 partsன்னு கேட்குறாங்க. அப்போ 1 part கண்டுபிடிக்க என்ன பண்ணும்? ஜஸ்ட் டிவைடட் பை 3 which is equal to 11. 26னா 8 times. அதுக்கப்புறம் 24, 28. 368. ஸோ டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 11 times. 26னா 8 times. ஸோ என்ன திடீர்னு ஆன்சர் வர மாட்டேங்குது. 3, 14, 19. அப்ராக்சிமேட் ஏதாவது இருக்கா? இல்லை டிவைட் ஆகுதா? 11, 26. டிவிஷன் கூட தெரிய மாட்டேங்குது அப்பப்போ. ஸோ 11 3s are 33. ஸோ ரிமைனிங் 26ல் எவ்வளோ டைம்ஸ் வரும்? 8 டைம்ஸ் வருமா? அகைன் 27ல் 9 டைம்ஸ் வருதா? எஸ். ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசஸ்ட்டுன்னு கொடுக்கலையோ. ஸோ அதனால தான். ஸோ இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சம்மில் பாருங்கள். ஸோ உங்களுக்கு டிவிசிபிலிட்டி ஆகலை. அப்போ நீங்கள் வந்து நான் தான் தப்பாக போட்டேன் அப்படின்னு நினச்சிட்டேன்னா ஸோ அப்போ 9. ஸோ ரிமைனிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ல் 3 டைம்ஸ் 0.33. ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,893. 11,893. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஸோ அபிகேவா? ஸோ உங்களோட ஃபுல் நேம் என்ன? அபிஷேக்கா, அபியா? $11,893. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்க அப்ராக்சிமேட்டாக தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ராக்சிமேட்டாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ இயர் கேப் சேமாக இருந்தது அப்படின்னா அபிநயாவா? சாரி மேம். இயர் கேப் சேமாக இருந்தது அப்படின்னா என்ன சேஞ்ச் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ சேஞ்ச் ஆகாது. இயர் கேப் சேமாக இருந்தால் ரேஷியோ சேஞ்ச் ஆகாது. 2 இயர்ஸ்க்கு கம்பேர் பண்ணி அப்படின்னா சூப்பர் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 11,893 தான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? ஸோ நம்ம எடுத்துகிட்டு வர சம் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிக்காக தான் இருக்கும். ஸோ இந்த லெவல் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஈக்குவலண்ட் லெவல். அதே மாதிரி இதோட கீழே இருக்க லெவல் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக சால்வ் பண்ணிடலாம். மற்றவங்க யாருக்குமே ஆன்சர் வரலையா? காயத்ரி. ஸோ ஓகே நெக்ஸ்ட். சாரி, ஒரு சில வாட்டி இந்த ஏ தான்ப்பா குழப்பிடும். ஒரு சில வாட்டி ஆர்டிக்கல் ஏ இருக்கும். ஸோ இங்கிலீஷில் யூஸ் பண்ணுற ஆர்டிக்கல் இருக்கும். ஒரு சில வாட்டி அந்த இன்ட்ரடக்ஷன் பர்சன் ஏவாக இருப்பார். அதை நீங்கள் தான் என்ன? எஸ்பி தான் கரெக்ட் ஆன்சர். சூப்பர். ஸோ என்ன கேர்ள்ஸ் மட்டும்தான் ஆன்சர் போட்டே இருக்காங்க, பாய்ஸ் யாருமே இல்லையா? ஸோ borrowed a sum of 1,60,000 from B at 10% simple interest. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கடன் வாங்குறாரு. At the same time he lent the same sum to CA at the same rate of compound interest compounded semi-annually for 2 years. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுக்கும் இந்த பர்டிகுலர் சம்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ ஏ பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாரு. பட் பி என்னது? செமி ஆனுவலி. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அந்த P × R/100 ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வி வில் நாட் அப்ளை. ஸோ அது எதுக்கானதுன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்
காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆனுவலிக்கானது. ஸோ அந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இட் வில் கோ ராங். ஸோ திஸ் ஃபார்முலா இஸ் நாட் கரெக்ட். ஓகேவா, புரியுதா? ஏன்னா இந்த இடத்துல செமி ஆனுவலின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ செமி ஆனுவலி இஸ் நத்திங் பட் 6 months. ஸோ அப்போ 6 monthஸாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% வருது. ஸோ அப்போது நல்லா யோசிச்சு பாருங்களேன், நமக்கு 10% ஃபார் 4 years மட்டும்தான் ஈஸி. 10% ஃபார் 4 years மட்டும்தான் ஈஸி. 10% மட்டும் எல்லாத்துக்குமே நீங்கள் மெமரைஸ் பண்ணிடுங்க. ஸோ எப்படி மெமரைஸ் பண்ணால் ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட் அதுக்கு ரேஷியோ எடுங்க, 10:11. 10% ரேஷியோ இஸ் 10:11. ஸோ 20% ரேஷியோவில் 20% ரேஷியோவில் 10:12. ஸோ 30% ரேஷியோ இஸ் 10:13. ஸோ 40% ரேஷியோ இஸ் 10:14. ஸோ இதுக்கான லாஜிக் ஸோ ஆடியோ மட்டும் கேட்குதான்னு எல்லோரும் கீழே போடுங்க. ஸோ லேப்டாப் சார்ஜ் இல்லாதனால டக்குன்னு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஆமாம், ஆடிபிள். somebody please ping me. ஆடிபிளா? ஓகே, டன். ஸோ ஸ்ட்ரீம் கட் ஆயிரும்னு நினச்சேன் சுவிட்ச் ஆஃப் ஆனோடனே. ஸோ அப்போ எதுவுமே ஆகலை தானே? ஸோ ஓகே, டன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் போயிடலாமா? ஸோ மேன் borrowed a sum of 1,60,000. இந்த சம் தான் நான் பார்த்தோம். ஸோ என்ன பார்த்துட்டு இருந்தோம் ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த ரேஷியோ இருக்குது இல்லையா? ஸோ அந்த ரேஷியோ என்ன ஆகாது? 10:11, 10:12, 10:13, 10:14. அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாருங்களேன். ஸோ வாட் இஸ் தி ஸ்கொயர்? 10 square is to 11 square which is equal to 121. So this is 10 square into 12 square which is equal to 144. This is 169. 14 square, this 196. அப்போ 2 yearக்கான CA என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ சார் ஜஸ்ட் பஃபர்டு. ஓகே, டன், சூப்பர். ஸோ 2 yearsக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 100லேருந்து அதோட ஸ்கொயர் நம்பர் எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குன்னு பார்த்தா போதும்ப்பா. 100லேருந்து அதோட ஸ்கொயர் நம்பர் எவ்வளோ? 121, விச் இஸ் இந்த 0 மிஸ் பண்ணிட்டு இதை 110 எடுத்துக்கணும். ஸோ 0வை கட் பண்ணிடுங்க. ஸோ இதை 120, 20 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 120, 0 கட் பண்ணிடுங்க. 130, 0 கட் பண்ணிடுங்க. ஸோ வாட் இஸ் 100ஓட எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது? 21. 100ஓட எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது? 44. 100ஓட எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது? 69. ஸோ 100ஓட எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது? 96. திஸ் இஸ் நத்திங் பட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 20%. ஏன்னா 10 + 10 is 20. இதுக்கு 40%. இதுக்கு how much percent? 60%. இதுக்கு how much percent அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80%. ஓகேவா, புரியுதா? ஸோ அப்போ CASI டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? அந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படியே வருதா? 1, 4, 9 and 16. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் இட் டைரக்ட்லி இஃப் இட் இஸ் given as 10, 20, 30 and 40. ஸோ 10, 20 and 30 and 40 கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். எப்படின்னு புரியுதா? 10% அப்படின்னா ஸோ ஏதோ 110 தான் நம்ம போடுவீங்க. ஸோ 10 ஒரு 0 விட்டுருங்க. ஸோ 11 square 2 yearsனால் 121. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு 100லேருந்து? ஸோ இட் காட் இன்க்ரீஸ்டு பை 21%. யூ டோன்ட் நீட் டு எல்லா ஸ்டெப்லேயும் 10 + 10 + 10 × 10/100 போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு டேரெக்டாகவே என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21% வந்துடும். ஓகே, டன். இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? ஸோ எப்படி வந்து 2 years போடணுன்னு. ஸோ இதே 3 yearsக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங். அப்படியே அந்த க்யூப் எழுதிருங்க, அவ்வளோதான். ஸோ க்யூப் எவ்வளோ வரும்? ஸோ 10:11. ஸோ க்யூப் பண்ணிங்க அப்படின்னா 11 cube is 1331. ஸோ 10:12. 12 cube எவ்வளோ? 1728. ஸோ 13 cube எவ்வளோ? ஸோ 2197. ஸோ 14 cube is 2744. ஸோ அப்போ 100லேருந்து
இப்போ நம்ம 100 பக்கத்தில் தானே பார்க்குறோம். அப்போ இந்த எல்லா நம்பருமே தௌசண்ட்ஸ் இல்லை ஹண்ட்ரட்ஸ்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா பாயிண்ட் வச்சுருவீங்களா? ஸோ அப்போ எவ்வளோ வருது இது 100லேருந்து எக்ஸ்ட்ரா 33.1%. ஸோ விச் இஸ் 1331லேருந்து முன்னாடி இருக்கும் 1 தூக்கிறேன். ஸோ திஸ் இஸ் 72.8%. ஸோ திஸ் இஸ் 100லேருந்து 100 அதிகமாகிடுச்சு 119.7%. ஸோ இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 174.4%. ஸோ நீங்கள் 3 இயர்ஸ்க்கு ஆல்சோ இந்த 10, 20, 30, 40 இருந்துச்சுன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் யூ கேன் டைரக்ட்லி ரைட். ஸோ டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம். எப்படி டேரெக்டாக எழுதுறேன்னு புரிஞ்சுதா? ஆர் எல்ஸ் எனி டவுட் இஸ் தேர்? ஸோ ஜஸ்ட்டு 11 கியூப் பண்ணுறோம். ஸோ கியூப் பண்ணால் ஐ வில் கெட் எவ்வளோ 1331. ஸோ அப்போ அதை 133 தான் நம்ம எப்போவுமே எடுப்போம். ஏன்னா 100 கம்பேர் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 0 டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 1000 and 1331. ஸோ டேரக்ட்லி யூ கேன் புட் 33.1%. இஸ் இட் கிளியர் நவ்? புரிஞ்சுதா? ஸோ இது தெரிஞ்சுது அப்படின்னா ஸோ நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இஃப் த ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் இஸ் மல்டிபிள் ஆஃப் 10, 20, 30, 40 இருந்தது அப்படின்னா யூ கேன் டைரக்ட்லி ரைட். இதே 4 இயர்ஸ்க்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ 4 இயர்ஸ்க்கு எல்லாமே படிக்க தேவையில்ல. 4 இயர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 10%க்கு மட்டும் 4 இயர்ஸ் படிச்சுக்கோங்க. ஸோ விச் இஸ் நத்திங் பட் 46.41%. ஓகேவா? 46.41%. இஸ் இட் ஓகே? இப்போ கேட்குதா? கிளியர்? ஸோ இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இந்த சம்முக்கு எவ்வளோ வரும்னு சொல்லுங்கள். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஹவு மச்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் இயர்லி போட்டாலும் மந்த்லி போட்டாலும் எது போட்டாலுமே ஜஸ்ட்டு அதோட சம் தான். ஓகேவா? ஜஸ்ட் அதோட சம் தான். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். டன். ஸோ 10% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஓகேவா? 10% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஃபார் ஹவு மெனி இயர்ஸ்? 2 இயர்ஸ். அப்போ த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் நத்திங் பட் 20%. ஏன் என்ன கேட்குறாங்க? ஃபைன் த அமௌண்ட் ஏர்ன்டு. எப்படி ஏர்ன் பண்ணியிருப்பார்? ஸோ ஏன்னு ஒரு பர்சன் இருக்கார். பி கிட்ட என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடனை வாங்குறாரு. சி கிட்ட என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரா? ஸோ திஸ் இஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ என்ன ஏர்ன் பண்ணியிருப்பார்? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸோ அதுதான் அவரோட ஏர்னிங்ஸ், இயர்லிங்கில் ஏர்னிங்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள். ஸோ வாட் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் நத்திங் பட் 20%. இப்போ வாட் இஸ் 20% ஆஃப் 1,60,000? ஸோ 10% இஸ் 16,000, ரைட்? ஸோ சூப்பர். ஆன்சர் 2481. ஸோ செக் பண்ணுவோமா? ஸோ சூப்பர் காயத்ரி. ஸோ 20% இஸ் 1,60,000 இல்லை 20%. ஸோ அப்போ 16,000 into 2 which is equal to 32K அப்படின்னு வச்சுக்கிறேன். கேனா 1000. ஸோ 32,000. ஸோ இப்போ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ தட்ஸ் த சேலஞ்ச் இன் திஸ் கொஸ்டின். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஸோ 10% ஃபார் ஆனம். அப்போ ஆனுவலி அப்போ 6 மந்த்ஸுக்கு எவ்வளோ? ஸோ 5%. ஸோ இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ஆல்சோ டூ க்ளோஸ்னால் எந்த அளவுக்கு இருக்குன்னா 24, இங்கே பாருங்கள் 42 ஒன்று இருக்குது, 81 இருக்குது. 42 இருக்குது, 80 இருக்கா? ஸோ அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போட முடியாது. கரெக்டாக? ஸோ ரொம்ப க்ளோஸாக இருக்குது. வி ஹாவ் டு ரைட் த ஆன்சர்ஸ் அக்யூரேட்லி. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,000. ஓகேவா? 16,000 சாரி 1,60,000 இன்ட்டு ஸோ 5% ஃப்ராக்ஷன் வேல்யூ எவ்வளோப்பா? ஸோ ஜஸ்ட் 1/20. ஸோ அப்போது 21/20 ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸுக்கு. அடுத்த 6 மந்த்ஸுக்கு என்ன ஆகும்? ஸோ 21/20 இன்ட்டு 21/20 இன்ட்டு 21/20 வருமா? ஸோ இதை கால்குலேட் பண்ணிக்கலாமா? ஸோ ஜஸ்ட் 1 2 3 4 4 0க்கு 4 0 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 2 4 8 16 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அப்போ 21 ஸ்கொயர் எவ்வளோ? 441 இன்ட்டு 441. இஃப் யூ புட் த ஆன்சர் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் டேரெக்டாக வந்துடும். கிளியரா? 441 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் டேரெக்டாக வந்துடும். ஸோ வாட் இஸ் திஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 பக்கத்தில் இருந்தால் ஒரு ஷார்ட்கட் இருக்குது தெரியுமா எல்லாருக்கும்? 500 பக்கத்தில் இருந்தது அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் இருக்குது.
இதுக்கும் இப்போ 491க்கும் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். ஸோ இந்த நம்பரோட பாதி எவ்வளோ? 500னா அதோட பாதி எடுக்கணும். ஸோ 50யோட பேஸ் எடுக்கிறீங்கன்னா அதோட ஹாஃப் எடுக்கணும். அதோட ஹாஃப் எவ்வளோ? 250யா? ஸோ 50னா அதில் பாதி 25 எடுக்கணும். 500னா அதோட பாதி 250 எடுக்கணும். 5000னா அதோட பாதி 2500 எடுக்கணும். ஸோ அப்போ 500ஓட ஆஃபீஸ் எவ்வளோ? 250. அதோட இந்த நம்பர் எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது? 7 எக்ஸ்ட்ரா இருக்கா? அதை அங்கே ஆட் பண்ணிடுங்க. ஸோ ஃபைனலாக அதை ஸ்கொயர் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸோ ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டெப். அப்போ ஆன்சர் இஸ் 257. ஸோ இங்கே லாஸ்ட்டில் இருக்கு இல்லையா, அங்கே நமக்கு 3 டிஜிட்ஸ் மட்டும் வச்சுக்கணும். இல்லைனா 0 பண்ணணும். இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும்? விட்டுறணும். எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா இந்த சைடு கொண்டு போயிடணும். ஸோ அப்போ 49 தானே வருது. அப்போ 3 டிஜிட்ஸ் இல்லை. அப்போ 049. ஸோ அப்போ திஸ் இஸ் த ஸ்கொயர் ஆஃப் 507. சேம் இங்கேயும். ஸோ 250. ஸோ எவ்வளோ கம்மியாக இருக்குது? 9 கம்மியாக இருக்கா? அப்போ இங்கே 9 ஸ்கொயர் போட்டுருணும். ஸோ செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ப்ளஸ் தான். அப்போ 241. ஸோ வாட் இஸ் 9 ஸ்கொயர்ப்பா? 81. அப்போ இதுக்கும் பத்தில் 081. புரிஞ்சுதா இது? ஸோ 500 பக்கத்தில் இருக்குது அப்படின்னா யூ கேன் டைரக்ட்லி டேக் திஸ் மெத்தட். ஓகே, டன். ஸோ அப்போ இது எவ்வளோ கம்மியாக இருக்குது? ஸோ 500லேருந்து இட் இஸ் லெஸ் தென் பை 59. ஸோ இட் இஸ் லெஸ் தென் எவ்வளோ? 59. ஸோ அப்போ டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்? 250லேருந்து 59 மைனஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 59 ஸ்கொயர் போட்டுக்கலாமா? ஸோ 59 ஸ்கொயர். ஸோ அப்போ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 191 இங்கே. ஸோ வாட் இஸ் 59 ஸ்கொயர்? ஸோ திரும்ப அதையே அப்ளை பண்ணாலும் சரி, 59 ஸ்கொயர் டேரெக்டாக தெரிஞ்சாலும் சரி. 59 ஸ்கொயர் எவ்வளோ? ஸோ 3481. ஸோ 25ஓட 9 எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ 34. ஸோ அதுக்கப்புறம் 9 ஸ்கொயர் இஸ் 81. ஸோ அப்போ 3481. ஸோ அப்போ யூனிட் டிஜிட் இஸ் 481. ஸோ இது இந்த சைடு வந்துடுச்சு அப்படின்னா எவ்வளோ வரும்? 194. டன். சூப்பர் காயத்ரி, சூப்பர். 194 481. இப்போ புரிஞ்சுதா ஏன் நம்ம அதை வந்து கற்றுக்குறோம் அப்படின்னு? ஸோ த ஆன்சர் இஸ் பிகமிங் ஸோ ஈஸி. இப்போ நான் 441 × 441 போட்டேன் அப்படின்னா அப்படி போட்டாலும் எனக்கு சேம் ஆன்சர் தான் வரும். அது 500 பக்கத்தில் இருக்குங்கிறதுனால நான் இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணுறேன். இதே இந்த ஷார்ட்கட் தெரியல அப்படின்னா ஜஸ்ட்டு ஷார்ட்கட் போடணுன்னு எந்த ஒரு அவசியமே இல்லை. ஸோ உங்களுக்கு நார்மல் மல்டிப்ளிகேஷனே எனக்கு குட்டாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் போடுங்க. ஓகேவா? ஏன் நம்ம ஷார்ட்கட் போடுறோன்னா ஒரு சில வாட்டி இட் வில் பி ஸோ ஈஸி. ஸோ இப்போ 529 × 529 வருதுன்னா டக்குன்னு போட்டுடலாம். ஸோ என்ன 29 ஸ்கொயர் எவ்வளோ? 841. ஸோ அப்போ 841. அப்போ 29 எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ அப்படியே 279லேருந்து 841 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒரு சில வாட்டி ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ இங்கே 1,94,481 தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அமௌண்ட் எவ்வளோ? 1,94,481. நம்ம கொடுத்தது எவ்வளோ? நம்ம கொடுத்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,60,000 தானே. ஸோ அப்போ இதிலேருந்து பிரின்சிபலை கழிச்சிங்கன்னா 1,60,000. ஸோ அப்போ எவ்வளோ வருது? 34,481. ஓகேவா? 34,481. கிளியரா? 34,481. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி திஸ் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் யூ ஹாவ் ஆல்ரெடி ஃபைண்ட் இட் அஸ் 32,000. அப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குன்னு பாருங்கள். ஸோ டக்குன்னு இதை வந்து 34 பார்த்தோன்னே 4,418 போட்டுறக்கூடாது. ஸோ 2,000 எக்ஸ்ட்ரா இருக்கா? ஸோ ஆன்சர் இஸ் 2,481. தட்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 2,481. கிளியரா? ஸோ இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஷார்ட்கட். டன். ஸோ அதை எப்போ படிக்கிறோம் அப்படிங்கிறது இட்ஸ் நோ யூஸ். ஸோ நம்ம அதை கரெக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே தேவையோ அதை அப்ளை பண்ணணும். ஸோ அதனால் அந்த கேல்குலேஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ டச்லேயே வச்சுருங்க. ஸோ தட் இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ 500 பக்கத்தில் இருக்குது, 1000 பக்கத்தில் இருக்குது, 100 பக்கத்தில் இருக்குன்னா யூ கேன் டைரக்ட்லி யூஸ் தோஸ் ஷார்ட்கட்ஸ். ஸோ தட் உங்களுக்கு ஆன்சர் கொஞ்சம் ஈஸியாக வரும். டன். ஸோ இப்போ இந்த சம் பாருங்கள். சர்டைன் அமௌண்ட்
sum becomes 13,000 and 650 at 15% simple interest after 2 years. அப்போ simple interest sumனா ரொம்ப ஈஸி. ஒரு வருஷத்துக்கு 15, அப்போ 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ 30%. அப்போ 30% is nothing but 13650. ஸோ 0 கேன்சல் ஆயிடுச்சு. சாரி, சம் becomes தானே கொடுத்துருக்காங்க. ஸோ becomesனா nothing but 130%. ஸோ 30% interest plus 100% principal. ஸோ 130. ஸோ 30 டிவைட் பண்ணிங்கன்னா 105. ஸோ அப்போ 1% is 105னா 100% is 10500 rupees. ஸோ இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிரின்சிபல். ஓகே, வாட் வில் பி த அமௌண்ட் ஆஃப் த சேம் சம் எவ்வளோ அமௌண்ட்டாக மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆஃப்டர் 1 year at the same rate of interest if interested compounded half yearly. காம்பவுண்டட் half yearlyயாக இருந்தது அப்படின்னா அது எவ்வளோவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. புரிஞ்சுதா? ஆஃப்டர் how many years? ஆஃப்டர் 1 year. Is it clear now? ஸோ அப்போ 1 yearக்கு எவ்வளோப்பா வரும்? ஸோ 1 yearக்கு வாட் வில் கெட்? ஸோ காம்பவுண்டட் half yearlyனா 15% 1 yearக்கு அப்படின்னா 6 months cycle it will become 7.5 and 7.5. ஸோ அப்போ எவ்வளோ வரும் பாருங்கள். ஸோ a plus b plus ab by 100 which is equal to 7.5 plus 7.5 is 15. What is 75 into 75? 5625. அப்போ 56.25 divided by கீழே ஒரு 100 இருக்கா, அப்போ 0.562. So this is nothing but the compound interest. Okay va? Compound interest எவ்வளோ 15.5625. ஸோ இதை மட்டும் இந்த வேல்யூவில் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா you will get the answer. ஓகே, ஸோ 15.5625 ஆட் பண்ணிங்கன்னா you will get the answer. Is it clear? எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை நான் டேரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஸோ இதில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15.5625 டேரெக்டாக ஆட் பண்ணுங்கள். ஸோ 10500 இன்ட்டு இப்போ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எல்லாமே தூரமாக தானே இருக்குது. நான் ஆப்ஷன் எலிமினேஷன் போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 10,500 இஸ் நாட் மை ஆன்சர். இது என்னோட பிரின்சிபல். ஓகேவா? இது என்னோட பிரின்சிபல். இதில் எவ்வளோ பர்சன்ட் ஆட் பண்ணும்? 15,000. அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1050. அதுக்கப்புறம் இதில் பாதி எவ்வளோப்பா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1050. அதுக்கப்புறம் இதில் பாதி எவ்வளோ? அதுக்கப்புறம் ஒரு 525. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 12134. ஸோ ஆன்சர் 12134. ஓகே, லெட்ஸ் செக். ஓகே, ஸோ 5. ஸோ அகைன் இது வந்து பார்த்திங்கன்னா 7, இது வந்து பார்த்திங்கன்னா 10, பேலன்ஸ் 1. ஸோ 12,075. அப்போ 12,075 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,000 இஸ் நாட் மை ஆன்சர். ஸோ நான் இப்போ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 15% மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா? 15% மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கேன்னா அப்போ அதில் 0.5% எவ்வளோ வரும்னு பாருங்கள். ஸோ 1% இஸ் 105. ஸோ 0.5% இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து 50 கிட்ட வரும். ஸோ மை ஆன்சர் ஷுட் நாட் எக்ஸீட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,200 தாண்டியே போகாது. ஓகேவா? 12,200 தாண்டியே போகாது. ஸோ அப்போ இந்த ஆப்ஷனே எனக்கு வராது. ஸோ ஒன்லி ஆப்ஷன் லெஃப்ட் வித் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேவா? ஒன்லி ஆப்ஷன் லெஃப்ட் வித் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. புரிஞ்சா எப்படின்னு? ஸோ ஏன் ஒன்லி ஆப்ஷன் சி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு வந்து 15% வந்து அப்ளை பண்ணுறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கண்டுபிடிச்சா எவ்வளோ வரும்னு பார்க்குறேன். ஸோ ஐ எம் கெட்டிங் தட் ஆன்சர். கிளியர்? ஸோ அரல்ஸ் நீங்கள் டேரெக்டாக போடணும் அப்படின்னாலும் போடுங்க. ஸோ இல்லைனா எக்ஸாக்டாக எனக்கு வேணும் அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 10,500 இன்ட் வாட் இஸ் த ஃப்ராக்ஷன் வேல்யூ ஆஃப் 7.5 பாருங்கள். ஸோ ஃப்ராக்ஷன் வேல்யூஸில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டான ஆன்சர் வரும். 2.5ல் டிவைட் பண்ணிங்கன்னா வில் கெட் 3/40. ஓகேவா சார்? வென் லைவ் ஸ்டார்டட்? சாரி, லைவ் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிறனால லைவ் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டார்டட் த லைவ் இன் 9:15 இட் செல்ஃப். ஸோ 10,500 இன்ட்டு ஃப்ராக்ஷன் வேல்யூ 3. ஸோ அப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணிங்கன்னா 43/40
into 43 by 40. By solving this, you will get the amount. ஸோ அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா டேரெக்டாக வந்துடும். ஸோ ஆனால் இது பார்த்தீங்கன்னா பயங்கர கேல்குலேட்டிவாக இருக்கு இல்லையா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வச்சு மூவ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதில் நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். ஸோ 12134 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்கும். பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு சில நம்பர்ஸ் வரும். டன். ஸோ இதுக்கு முன்னாடி கொஸ்டின் எல்லாம் நமக்கு ஒரு ஸ்டெப் மாதிரி கொடுத்துருந்தாங்க இல்லையா, டிஃப்ரென்ஸு கொடுக்காம. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரென்ஸு, அவரோட ஏர்னிங்ஸு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் இந்த சம்மில் பாருங்கள், ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் எக்ஸ் அட்டு 12% per annumனு அவங்களே கொடுத்துறாங்க. 2 years கொடுத்துறாங்களா? ஸோ அப்போது காம்பவுண்டட் இயர்லி தான் இருக்குது. ஸோ அப்போ நோ இஷ்யூஸ். அப்போ 432 தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துறாங்க. ஸோ அப்போ வாட் இஸ் த பிரின்சிபல் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ பிரின்சிபல் இன்டோ ஆர்எல்ஸ் எக்ஸ் நீங்கள் எடுத்தாலும் சரி, ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அந்த டிஃப்ரென்ஸாக விச் இஸ் 43.20. ஸோ அப்போ பிரின்சிபல் எனக்கு தெரில. ஸோ வாட் இஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? ஸோ 12/100 into 12/100 which is equal to 43.20. ஓகேவா? ஸோ this is 144. இது 144ஓட 3 times தான். ஸோ நீங்கள் வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பிரின்சிபல் ஈக்குவல் டு 0.3 into 100 into 100. ஸோ 30,000ல ஒரு பாயிண்ட் வச்சிங்கன்னா you get 3,000. ஓகே, ஸோ ஈஸியான ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ நீங்களும் வந்து என்னோட பேரலாக சால்வ் பண்ணிட்டே வாங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? டன். ஸோ 144 into 4 is nothing but 432, which is nothing but 48 into 9. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கேல்குலேஷனில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ மணி lender borrows a money at 9% per annum and pays the interest at the end of every year. He lends it at 12% per annum compound interest half yearly and receives the interest at the end of the year. In this way, he gains 268.8 on a year. So the amount of money he borrows at. A money lender na என்னப்பா? கடன் வாங்குறவர். borrows na கடன் வாங்குறாரு. எப்போ? 9% per annum and pays the interest at the end of year. ஸோ அப்போ 9% per annumல வாங்கி ஒரு இயரோட எண்ணில் கொடுத்தாருன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் சேம் தானே. ஏன்னா இயர்லி பார்த்தா ஃபஸ்ட் இயரோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சேம். லென்ஸ் இட் அட் 12% per annum. பாருங்கள், வாங்கும்போது 9% வாங்குறாரு, திரும்ப லென் பண்ணும்போது 12% காம்பவுண்ட் பர் ஆனம். காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லிலே காம்பவுண்ட் பண்ணுறாரு. அப்போ ஹாஃப் இயரில் காம்பவுண்ட் பண்ணால் எவ்வளோ? 6 months. இது ஒரு 6 months. அப்போ ஒரு வருஷத்துக்கு 12னா 6 மாதத்துக்கு எவ்வளோ? 6% அண்டு 6%. ஓகேவா? அப்போ எவ்வளோ கிடைக்கும் அவருக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக? 12.36%. A + B + AB by 100 போட்டாலும் சரி, RL 6%. ஸோ தேவயானி சூப்பர். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3000. எஸ் அபிஷேக் ஆன்சர் 8000. ஸோ 8000 வருதான்னு செக் பண்ணுப்போம். சாரி, அபிநயாவா? ஸோ அபிநயா ஆன்சர் 8000. 8000 வருதான்னு செக் பண்ணும். ஸோ 12.86%. ஸோ இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். எனக்கு வாங்கும்போது 9% தான் வாங்குகிறேன், ஆனால் கொடுக்கும்போது 12.3%ல் கொடுக்குறேன். ஸோ அப்போ எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு? ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இஸ் த ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இஸ் த ப்ராஃபிட். அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது? 12.36% minus 9%, which is equal to 3.36% profit. So 3.36% profit. And the 3.36% தான் questionல it is given as 268.8 a year. Amount of money he borrows கேட்குறாங்கன்னா அப்போ நம்ம 100% தானே பிரின்சிபல் எடுத்துருப்போம். 100% is what? இப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் பாருங்களேன், என்னோடய ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரவுண்ட் நம்பர்ஸாக இருக்குது. 10, 6, 8, 75. அப்போ எந்த ஆப்ஷன் வருதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 3, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 26. அப்போ கிட்டத்தட்ட 8 times வருதா? இப்போ 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் வருதான்னு பாருங்கள். 8 8s are 48. ஸோ 8 4s are 24. 28 பேலன்ஸ் 2, 24, 26. அப்போ 8 times டேரெக்டாக வருதுன்னா அப்போ இங்கே 8ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ விச் இஸ் 80 இங்கே. ஸோ அப்போ 80ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வில் கெட் 8000. புரியுதா எப்படி அப்ரோச் பண்ணுறேன்னு?
ஸோ போன சம்மில் எல்லாமே என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்குலேட்டிவாக இருந்துச்சு ஆப்ஷன்ஸில். நான் ஆப்ஷனை யூஸ் பண்ணல. ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் பாருங்கள், ஸோ எனக்கு ஆப்ஷன்ஸுமே ரொம்ப ரவுண்ட் நம்பராக இருக்குது. அப்போ அவன் கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது நியரஸ்ட்டாக வரும்னு பார்த்தாலே ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ காயத்ரி சூப்பர், தேவயானி சூப்பர். பாய்ஸ் என்னடா பண்ணுறீங்க? யாராவது ஆன்சர் போடுங்க ப்ளீஸ். ஓகே, கிளியரா? ஸோ அப்போ 100% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8000 தான் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் எப்போ யூஸ் பண்ணணும், ஆப்ஷன் எப்போ யூஸ் பண்ணக்கூடாது, அது எல்லாமே நீங்கள் ஆப்ஷனை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சம்மில் நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிட்டே இருந்தேன்னா இது எனக்கு டைம் எடுத்துருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் ஆப்ஷனை பார்க்குறேன், எல்லாமே ரவுண்டாக இருக்குது. அப்போ எது நியரஸ்ட்டாக வரும்னு பார்த்தா 8 வர மாதிரி இருக்குது. ஸோ கிராஸ் வெரிஃபிகேஷனுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறேன். ஓகேவா? டன். ஸோ a person deposits a certain money at the start of each year. ஸோ ஒரு பர்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட் certain money at the start of each year. ஒரு வருஷம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு அமௌண்ட் வந்து போகிறார். The rate of interest is 12.5% per annum. Compounded annually and compounded interest of third year is 13,020. Find what money is deposited each year. ஸோ ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ மணி வந்து டெபாசிட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவல் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் யாராவது ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ நான் அதுக்குள்ளே ஒரு சின்ன கான்செப்சுவல் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, அதை பண்ணுறேன். ஸோ அதுக்குள்ளே யாராவது ஆன்சர் போகிறீங்க அப்படின்னா பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் இயருக்கு 12.5% கேட்டால் என்ன சார் பண்ணுவீங்க? ஸோ 12.5% ஃபார் ஃபஸ்ட் இயர் கேட்டால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நத்திங் பட் ஸோ அதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ இஸ் 1/8. ஓகேவா? அதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ இஸ் 1/8. ஸோ நம்ம பிரின்சிபல் என்னென்ன அஸ்யூம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 rupeesனு அஸ்யூம் பண்ணணும். ஏன்னா 8ஓட மல்டிபிள் இருந்தால் தான் நமக்கு 12.5% ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 33.3% இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ இதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ இஸ் 1/3. ஸோ அப்போ கொஸ்டினில் நம்ம 3 rupeesனு அஸ்யூம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இப்போது 12.5% கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா we have to assume our principal as 8 rupees ஃபார் என்னது 1 year. ஓகேவா? 1 yearக்கு 8 rupees. நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன பண்ணுறோம்? ஸோ நமக்கு ஸ்கொயரில் தானே தேவைப்படுது. ஸோ 2 years அப்படின்னா 1/8 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போது we have to assume our principal as 64. ஓகேவா? பிரின்சிபலை 64னு அஸ்யூம் பண்ணோம் ஃபார் சேம் 3 years. ஸோ அதோட ஃப்ராக்ஷன் வேல்யூவோட க்யூபை நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். ஸோ அஸ்யூம் பண்ணுறப்போ யூ கேன் அஸ்யூம் எனிதிங். நீங்கள் எதை வேணால் அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம எதுக்கு அப்படி அஸ்யூம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட முடியும். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட முடியும். ஸோ இப்போ நம்ம எந்த மெத்தடுக்கு போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் மெத்தடுக்கு போயிட்டோம். ஸோ ஹவு டு யூஸ் ஃப்ராக்ஷன் மெத்தட். ஃப்ராக்ஷன் மெத்தட் ஃபார் 1 year ரொம்ப ஈஸி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 560க்கு 12.5% இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லை. வாட் இஸ் 12.5%? 1/8. ஸோ ஜஸ்ட் கேல்குலேட் பண்ணிங்கன்னா 70 rupees மை இன்ட்ரெஸ்ட். 1 yearக்கு முடிஞ்சா 1 yearக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக முடிஞ்சு. ஸோ 8 rupees எடுத்திங்கன்னா உங்களுக்கு ₹1 இன்ட்ரெஸ்ட். ஸோ திஸ் இஸ் பிரின்சிபல். ஸோ திஸ் இஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகே. ஸோ இப்போ இதே எனக்கு வந்து 12.5% ஃபார் 2 years அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா டேரெக்டாக போட முடியாது. ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஸோ 64 rupees என்னோட பிரின்சிபலாக எடுத்துக்கிறேன். அப்போ ஃபஸ்ட் இயருக்கு எவ்வளோ வரும்? ஃபஸ்ட் இயர் இஸ் ஈக்குவல் டு 1 year இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட் அதோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்ளை பண்ணுவீங்களா? 1/8 which is equal to 8 rupees. இப்போது இன்கேஸ் இஃப் த சம் வந்து வெறும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குன்னா என்ன ஆகும்? ஃபஸ்ட் இயருக்கு 8 rupees. செகண்ட் இயர் ஆல்சோ ஐ வில் கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 rupees. செகண்ட் இயர் ஆல்சோ ஐ வில் கெட் 8 rupees. இன்கேஸ் இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக என்ன ஆகும்? ஃபஸ்ட் இயர் கிடச்ச இன்ட்ரெஸ்ட் அதாவது 8 rupeesக்கு ஒரு 1/8 என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் போடுவாங்களா? விச் இஸ் நத்திங் பட் 1 rupees. இப்போ இதே இந்த சம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா ஐ வில் கெட் 8 + 8. இதே இந்த சம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா ஐ வில் கெட் 8 + 8 + 1. இன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஐ வில் ஆல்வேஸ் கெட் ஏ ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் லெஃப்ட் ஃபஸ்ட்டு காலம் ஆட் பண்ணிங்கன்னா ஐ வில் கெட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த எண்டில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஐ வில் கெட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ஃப்ராக்ஷன் மெத்தடில் போட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள் ஃபார்மில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் புரிஞ்சுதா?
So 8, 8 and 1. Clear? Is it okay? So இதே பார்த்தீங்கன்னா 3 years போடும்போது என்ன சார் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள். ஸோ 3 yearsக்கு ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். ஸோ அப்போ எவ்வளோ வரும்? ஸோ த ஃபஸ்ட் இயர் இஸ் 3 yearsக்கு போட்டிங்க அப்படின்னா திஸ் இஸ் 1/8. ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஹவு மச் வில் கெட்? 64. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 64, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 64. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த சம் வந்து என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாது. ஸோ எவ்ரி இயர் இட் இஸ் 64. இப்போ இதே ஃபஸ்ட்டு செகண்ட் வருஷத்துக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுவீங்க? போன ஸ்டெப்பில் போட்ட மாதிரி ஃபஸ்ட் இயர் கிடச்சதுக்கு 1/8 போடுவீங்க, விச் இஸ் ஈக்குவல் டு 8 rupees. செகண்ட் இயருக்கு என்ன பண்ணும்? ஃபஸ்ட் இயர் கிடச்ச 64க்கு ஒரு 8, செகண்ட் இயர் கிடச்ச 64க்கு ஒரு 8, ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் கிடச்ச 8 rupeesக்கு ஒரு 1. கிளியரா? ஸோ திஸ் இஸ் ஃபார்மிங் அ ட்ரையாங்கிள். புரிஞ்சுதா? ட்ரையாங்கிளில் ஃபஸ்ட்டு இருக்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான டிஃபரன்ஸ். இஸ் இட் கிளியர்? ஏன் நம்ம வந்து 8 cube எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நமக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஸ்பேஸ் மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன், எங்கேயாவது எழுத முடியுமா? ஸோ இது கீழே எழுதுகிறேன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நான் 8 cube எடுக்கிறேன்ப்பா. இதுக்கு ஃபஸ்ட் இயரில் என்ன பண்ணுறேன்? 1/8 இன்ட்ரெஸ்ட் போகிறேன்னா அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 8 ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ அப்போ இங்கேயும் 8 ஸ்கொயர், இங்கேயும் 8 ஸ்கொயர். அடுத்த வருஷம் 1/8 போடுறப்போ இங்கே 8, 8, 8, அடுத்த வருஷம் இங்கே 1. அப்போ நான் என்ன பண்ண தேவையில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் ஈவன் நீட் டு கேல்குலேட். ஓகேவா? இப்போ மாற்றிட்டேன் தேவையானி காயத்ரி. 8000, 8000, சூப்பர். ஸோ 8 ஸ்கொயர், 8 ஸ்கொயர், 8 ஸ்கொயர், 8, 8, 1. ஸோ இப்போ நான் பாருங்களேன், இந்த சம்மில் நான் ஏதாவது வந்து கேல்குலேட் பண்ணனா? இந்த சம்மில் ஏதாவது கேல்குலேட் பண்ணா? இல்லை. ஸோ ஜஸ்ட்டு 8 cube போட்டேன், 8 ஸ்கொயர், 8 ஸ்கொயர், 8 ஸ்கொயர், 80, 80, 8, 1, அவ்வளோதான். ஸோ இட்ஸ் டேரக்ட் ரைட். ஸோ என்ன ஃப்ராக்ஷன் கீழே இருக்கோ அந்த நம்பரை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ இஸ் த லாஸ்ட் லைன் இப்போ விசிபிளாக இருக்கா காயத்ரி? புரிஞ்சுதா ஏன் அதை எடுக்கிறோம் அப்படின்னு? ஸோ அப்போ 8 cube எடுத்தோன்னா அடுத்த ஸ்டெப்பில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 8 ஸ்கொயராக வரப்போகுது. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 8 வரப்போகுது. அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வரப்போகுது. கிளியர்? புரிஞ்சுதா ஏன் அப்படி சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு? ஸோ அந்த ஃப்ராக்ஷனில் கீழே என்ன இருக்கோ அதை டேரெக்டாக என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து போட்டுடணும். எஸ், ஓகே, டன், சூப்பர். ஸோ இப்போ இதுக்கு மேலே கேட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போட்டுருவீங்களா? ஃப்ராக்ஷன் அனாலிசிஸ் ஏன் இப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியுது இல்லையா? ஸோ இது வருஷம் 1 year இனிமேல் கேட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிள் 1/8ங்கனால 8னா பிரின்சிபல் 8ஆக இருக்கப்போ மை இன்ட்ரெஸ்ட் வில் பி 1. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் த ஃபஸ்ட் இயர். ஸோ இதே 2 yearsனால் இங்கே 8 ஸ்கொயர் எடுப்பீங்க. ஸோ இங்கே 8, இங்கே 8, 1. ஸோ திஸ் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஓவரால் இஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ திஸ் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 தான் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான டிஃப்ரென்ஸு. ஃபஸ்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் ஒன்லி ஃபஸ்ட் இயருக்கு 8, ஸோ ஒன்லி செகண்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 9. டன். ஸோ இப்போ தேர்டு பாருங்கள் 8 cube எடுப்பீங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ 8 ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ 8 ஸ்கொயர். திஸ் இஸ் 8, 8, 8, அகைன் பார்த்தீங்கன்னா 1. ஸோ திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஃபஸ்ட் இயர். ஸோ ஒன்லி ஃபார் செகண்ட் இயர். ஸோ திஸ் இஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் தேர்ட் இயர். ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 64 into 3. ஸோ இதே 8, 8, 8 வந்துருக்குன்னா ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டோட்டலாக எடுத்தீங்க அப்படின்னா இட் வில் பிகம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த பர்டிகுலராக 8, 8, 8 and 1 இருக்கு இல்லையா? ஸோ திஸ் இஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான டிஃபரன்ஸ். கிளியர்? ஸோ அப்போ ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலே இஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் எ ஃப்ராக்ஷன், ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் மட்டும் வச்சே நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் அப்ரோச் த சம். ஸோ ஒரு சம்மை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு புரிஞ்சா? கிளியர்? டன். ஸோ இப்போ இதே இந்த சம்மில் வந்து ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா 3/8ன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே இல்லை. ஸோ அதே தான். ஸோ ஃபஸ்ட்டு வருஷம் 8க்கு 3 பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட். இதே இப்போ இங்கே 8 ஸ்கொயர் போடுவீங்களா? ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆயிரும்?
into 3 by 8. Or 8 cancel ஆயிரும். So, அப்போ 8 into 3. So, here also it is 8 into 3. So, இங்கே திரும்ப 3 by 8 போட்டாங்க அப்படின்னா, so 8 cancel ஆயிரும். So, 9. So, here it is 24 and 24 and 9. So, என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆகும். ஸோ நியூமரேட்டரில் ஏதாவது இருக்குது அப்படின்னா 1/8க்கு பதிலாக அந்த இடத்துல 3/8 போட்டுக்கணும். இஸ் இட் கிளியர் ஃபார் எவ்ரி ஒன்? புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் த 2 வேரியேஷன். ஒரு சில சம்மில் டைரக்ட் ஃப்ராக்ஷன்ஸ் 1/8 வரும், ஒரு சில ஃப்ராக்ஷன்ஸில் 2/7 வரும். ஸோ அப்போ ஜஸ்ட்டு 7 கியூப் அப்ளை பண்ணிட்டு 2/7 ஒரு ஸ்டெப்புக்கும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் போடுங்க. கிளியர்? புரிஞ்சுதா? இப்போ இவ்வளோ தெரிஞ்சுது அப்படின்னா இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸி. இல்லைனா அப்படின்னா இந்த சம்மை வந்து போடவே முடியாது. 2 இயர்ஸ் எப்படி போடணும், 1 இயர் எப்படி போடணும், ஸோ 3 இயர்ஸ் எப்படி போடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுதா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கான்செப்ட்ஸ் மாதிரி. நீங்கள் ஒரு வாட்டி போட்டிங்க அப்படின்னா, ஒரு வாட்டி கான்செப்ட்ஸ்லாம் படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் டெய்லியில் உட்காந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு வாட்டி புரிஞ்சுது அப்படின்னா அது உங்களுக்கு லைஃப் டைம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டினை படிங்க. கொஸ்டினை படித்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்கள். நான் எரேஸ் பண்ணுற வரைக்கும் கொஸ்டின் படித்து புரிஞ்சுக்கோங்க. So, a person deposits a certain money at the start of each year. Each na என்ன அர்த்தம்? Each year na என்ன அர்த்தம்? ஒரே வாட்டி இன்வெஸ்ட் பண்ணுறாரா, ஒரு வருஷமும் இன்வெஸ்ட் பண்ணுறாரா? ஒரு வருஷம் ஆச்சுன்னா இப்போ எப்படி, இப்போ மந்த்லி சேவிங்ஸ் இருக்கும் இல்லையா? நான் இப்போ வந்து 1 lakh சேலரி வாங்குறேன்னா ஒரு மந்த் ஆச்சுன்னா என்னோடய சேலரி வருமா? அப்போ நான் ஒரு மாதத்தில் எடுத்து ஒரு 20,000 சேவ் பண்ணுவேன். அடுத்த மாதம் ஒரு 20,000 சேவ் பண்ணுவேன், அடுத்த மாதம் ஒரு 20,000, அடுத்த மாதம் ஒரு 20,000, அடுத்த மாதம் ஒரு 20,000. இந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 சேவ் பண்ணிகிட்டே இருப்பேனா? ஸோ அதே மாதிரி இவர் என்ன பண்ணார்னா இயர்லி ஒரு சேவிங்ஸ் வந்து வச்சுருக்காரு. அப்போ அந்த சேவிங்ஸ் எவ்வளோனா அதை தான் வந்து கேட்குறாங்க. இஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 15.25%. அப்போ இயர் ஆச்சுன்னா வந்து சேவ் பண்ணுறாரு. என்ன ஸ்கீமு? 12.5% ஸ்கீம். பர் ஆனம் காம்பவுண்டட் ஆனுவலி. காம்பவுண்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனுவலி ஆகுது. த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த தேர்ட் இயரோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருதா? ஸோ 13,000 அண்டு 13,020. ஸோ தேர்ட் இயரா 3 இயர்ஸா? தேர்ட் இயர். அப்போ தேர்ட் இயர் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்லி தேர்ட் இயர் தானே. ஸோ ஒன்லி ஃபார் தேர்ட் இயருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,020. ஃபைண்ட் த வாட் மணி இஸ் டெபாசிட்டட் ஈச் இயர். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு வருஷம் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார், செகண்ட் வருஷம் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார், தேர்ட் வருஷத்தோட பிகினிங்கில் ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரா? தேர்ட் வருஷத்தோட பிகினிங்கில் ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். அப்போது ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு வருஷம் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும், செகண்ட் இயர் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும், தேர்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும். அதே மாதிரி செகண்ட் இயர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு செகண்ட் இயரில் தானே இன்வெஸ்ட் பண்ணார், அப்போ செகண்ட் இயரில் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும், தேர்ட் இயரில் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும். தேர்ட் இயரில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு ஃபஸ்ட் 2 வருஷத்துக்கு கிடச்சிருக்காது, வெறும் தேர்ட் இயருக்கு மட்டும் என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்குமா? புரிஞ்சுதா? ஸோ அப்போது லாஸ்ட் இயர் அப்ளை பண்ணதுக்கு இவருக்கு எவ்வளோ வருஷத்துக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும்? 1 இயருக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும். ஸோ செகண்ட் இயரில் அப்ளை பண்ணதுக்கு 2 இயருக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட் இயரில் அப்ளை பண்ணதுக்கு 3 இயருக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும். இதுவரை எல்லாருக்கும் புரிஞ்சுதா பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர். ஸோ ஃபஸ்ட் இயர் அப்ளை பண்ணதுக்கு 3 வருஷத்துக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும். செகண்ட் வருஷம் அப்ளை பண்ணதுக்கு செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் 2 வருஷத்துக்கு மட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும். தேர்ட் இயர் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டுக்கு தேர்ட் வருஷத்துக்கு மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும். இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? அப்போ நானாக இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்யூம் பண்ணணும். ஸோ அந்த பிரின்சிபல் இருக்கு இல்லையா, ஸோ அவர் பிரின்சிபல் வந்து ஈக்குவல் டெபாசிட்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஈக்குவல் டெபாசிட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திஸ் சம் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ, அதிகபட்சமாக எவ்வளோ இருக்குது? ஸோ 3 இயர்ஸ் இருக்கா? அப்போ 3 இயர்ஸ் இருக்குன்னா நம்பர் என்ன? 12.5. ஸோ அப்போ 12.5 இதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ இஸ் 1/8.
அப்போ 3 இயர்ஸுங்கிறனால ஐ ஹாவ் டு அசியூம் மை பிரின்சிபல் அஸ் 8 கியூப். ஓகேவா? என்னோட பிரின்சிபல் நான் என்னென்ன அசியூம் பண்ணிக்கிறேன், 8 கியூப்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 8 கியூப் இஸ் எவ்வளோ, 5112. இங்கே இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு 5112, இங்கே இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ஆல்சோ 5112, இங்கே இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ஆல்சோ 5112. ஓகே, டன். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு 5112க்கு என்ன ஆகுது, 3 இயர்ஸ். இந்த ஸ்கீம் என்ன, இது தனி. ஓகேவா? இது தனி. 3 இயர்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 1/8 ஃப்ராக்ஷனா. அப்போ டேரக்ட்லி 5112 இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபலாக, விச் இஸ் 8 கியூப். அப்போ ஃபஸ்ட் இயருக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும், 8 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 64. செகண்ட் இயருக்கு அதே தான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 64 64 64 8 8 8. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 1. கிளியர்? ஸோ இதுதான் என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஃபஸ்ட்டு ஸ்கீம் மூலயமா கிடச்சிருக்கும். ஏன்னா இது 3 இயர்ஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஆகிருக்கு. ஸோ 3 இயர்ஸ் என்ன ஆயிருக்குன்னா டெபாசிட் ஆகிருக்கு. இதே செகண்ட் ஸ்கீம் என்ன ஆயிருக்கும், ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுதான் இங்கே. ஸோ தேர்ட் இயர், ஸோ இங்கே எப்படி பார்த்தோம் இல்லையா, 8 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் 8 ஸ்கொயர். ஸோ அகைன் இங்கே 8 8 8. ஸோ அகைன் இங்கே 1. ஸோ இதை தான் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வேல்யூஸை கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இதே செகண்ட் இயரில் அதே 512 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. பட் அவர்கிட்ட 2 இயர்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ 5112னா 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ வரும், ஸோ ஃபஸ்ட் இயருக்கு ஒரு 1/8 விச் இஸ் ஈக்குவல் டு 64. ஸோ அகைன் செகண்ட் இயருக்கு ஒரு 64 ஒரு 8. ஆக்சுவலி இந்த ஃபஸ்ட் இயர் தான் அவங்க என்னென்ன எடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர். ஆனால் இந்த ஃபஸ்ட் இயர் இவருக்கு ஸ்டார்ட் ஆகிறதே செகண்ட் இயர் தான். கரெக்டாக? இந்த ஃபஸ்ட் இயர் அவருக்கு ஸ்டார்ட் ஆகிறதே செகண்ட் இயர் தான். இப்போ நான் வந்து ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இந்த வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபஸ்ட் இயராக எடுக்கிறேன். அடுத்த வருஷம் ஒருத்தன் இன்வெஸ்ட் பண்ணானா அவனுக்கு அது ஃபஸ்ட் இயர், ஆனால் என்ன கம்பேர் பண்ணால் அது செகண்ட் இயர் தானே. ஸோ ஏவை கம்பேர் பண்ணால் திஸ் இஸ் செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர். இதே இந்த 5112 கம்பேர் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் ஃபஸ்ட் இயர் அண்டு செகண்ட் இயர். சேம் அதே தான். 5112 நான் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஐ ஹாவ் இன்வெஸ்டட் ஒன்லி ஃபார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம். அப்போ ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் இஸ் 1/8 விச் இஸ் 64. ஓகேவா? விச் இஸ் 64. ஆல்சோ இந்த 64 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தர் இருந்தான் இல்லையா, ஸோ அவனை கம்பேர் பண்ணால் தேர்ட் இயர். இஸ் இட் கிளியர் எவ்ரி ஒன்? ஸோ அப்போ தேர்ட் இயரில் அவருக்கு எவ்வளோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். தேர்ட் இயரில் அவருக்கு எவ்வளோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும். தேர்ட் இயர் மட்டும்தான் என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் இயர் மட்டும் கன்சிடர் பண்ணிங்கன்னா, ஸோ திஸ் இஸ் தேர்ட் இயர். ஸோ ஸ்கீம் 3, ஸ்கீம் 3க்கு தேர்ட் இயரில் எவ்வளோ 64 rupees. ஸ்கீம் 2ல் தேர்ட் இயர்ஸ்க்கு எவ்வளோ 64 + 8 which is equal to 72. ஸ்கீம் 1ல் தேர்ட் இயர்க்கு எவ்வளோ 64 80 + 1 81. புரிஞ்சுதா? Is it clear for everyone? ஸோ அப்போ எவ்வளோ வருது, ஸோ 6 7 13 21. ஸோ அப்போ 217 rupees. எப்போ 217 rupees வருது, நான் 512ன்னு நானாக அசியூம் பண்ணியிருக்கேன் இல்லையா என்னோடய இயர்லி பிரின்சிபலை. ஸோ அப்போ எனக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 217 வருது. அப்போ ஜஸ்ட் கம்பேரிசன் தான். இப்போ பிரின்சிபலை நான் 512ன்னு அசியூம் பண்ணுறப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 217 வருது. வாட் இஸ் மை பிரின்சிபல் இஃப் மை இன்ட்ரெஸ்ட் இஸ் 13,020. ஸோ த ஜஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 6. ஸோ ஜஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 6 போட்டிங்கன்னா 3072. ஸோ ஆன்சர் டி. இஸ் இட் கிளியர் ஃபார் எவ்ரி ஒன்? புரிஞ்சுதா? ஸோ எல்லா சம்மே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 இயருக்கு தான் கேட்பாங்க. பட் இந்த பர்டிகுலர் சம்மில் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமும் டெபாசிட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட் இயர் பண்ண அமௌண்ட்டுக்கு 3 இயர்ஸ் கிடைக்கும், செகண்ட் இயர் பண்ண அமௌண்ட்டுக்கு 2 இயர்ஸ் கிடைக்கும், தேர்ட் இயர் பண்ண அமௌண்ட்டுக்கு தேர்ட் இயர் மட்டும் கிடைக்கும். பட் அந்த தேர்ட் இயர் மட்டும் கிடைக்கும். செகண்ட் இயர் பண்ணவங்களுக்கு செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர், ஃபர்ஸ்ட் இயர் பண்ணவங்களுக்கு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட். புரிஞ்சுதா? ஸோ கேல்குலேஷன்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. பட் நம்ம அந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல மட்டும்தான் அந்த சம் இருக்குது. ஓகேவா? டன். மூவிங் ஆன் நெக்ஸ்ட். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்? சூப்பர் தேவையானி. ஸோ மற்றவங்களுக்கு புரிஞ்சுதாப்பா?
ஸோ காயத்ரி அதுக்கப்புறம் அபிநயா உங்களுக்குலாம் கிளியரா? யாருமே போடல தானே இந்த சம்மு. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஸோ எதோட டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க? 15,000 ஃபார் 9 months at 16% per annum according as the interest is compounded half yearly and quarterly. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா half yearlyப்பா. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவார்ட்டர். ஸோ ஹாஃப் இயர்லினா என்ன அர்த்தம்? 6 monthsனு அர்த்தம். குவார்ட்டர்லினா என்ன அர்த்தம்? ஸோ 3 monthsனு அர்த்தம். ஓகே. ஸோ அப்போ கொடுத்துருக்க டைம் பீரியட் எவ்வளோ நமக்கு? 9 months. ஸோ அப்போ 9 months 6 months சைக்கிள் பிரிச்சிங்கன்னா 6 months அதுக்கப்புறம் ஒரு 3 months. ஸோ இதே 3 months 9 months 3 பிரிச்சிங்கன்னா 3 months ப்ளஸ் 3 months ப்ளஸ் 3 months. ஸோ அப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்? 16% per annum. ஸோ அப்போ 12 monthsக்கு 16. அப்போ அதில் பாதி 6 monthsக்கு எவ்வளோ? 8. இப்போ 8%. இப்போ இங்கே பாருங்கள் 6 months ஒரு சைக்கிள் 3 months ஒரு சைக்கிள். ஸோ அப்போ 6 monthsக்கு எவ்வளோ? 8%. அப்போ அடுத்து இருக்க 3 monthsக்கு எவ்வளோ வரும்? ஸோ நத்திங் பட் 4%. அப்போ 3 months அப்போ 3 monthsக்கு ஆல்ரெடி 4% கால்குலேட் பண்ணுறோமா? ஸோ திஸ் 4% அண்ட் 4%. ஸோ அப்போ அப்படியே ஜஸ்ட்டு 2 இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? ஸோ அடிஷன் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு 3 years இருந்தது அப்படின்னா நான் ஒரு டைரக்ட் ஷார்ட்கட் சொல்கிறேன். ஸோ 3 years இருந்தது அப்படின்னா சேம் நம்பர். ஓகேவா? சேம் நம்பர் 3 years இருக்குது. அது வந்து நம்பர் வந்து 1 to 10 இருக்குது அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் நத்திங் பட் ஜஸ்ட்டு 3 into ரேட்டா. அப்போது 3 into A. ஸோ ஏ தான் வந்து அந்த வேல்யூ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் 3 into ஏவா. ஸோ அப்போ அடுத்து 3a². டாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3a². அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a³ அடுத்து a³. என்ன கண்டிஷன் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் ஜஸ்ட்டு 2 digits மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ ஏன் 2 digits? ஸோ இதை தான் நம்ம ஆல்ரெடி 2 yearsக்கு பார்க்குறோம். 2 digit இருந்தால் அதை வைங்க. ஸோ இனிமேல் நீங்கள் முன்னாடி தள்ளிடுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் 3a²க்கும் 2 digit தான். a³ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2 digit தான். ஓகேவா? திஸ் ஷுட் கண்டெயின் 2 digits. அப்போ ஜஸ்ட் ஏவோட வேல்யூ அப்ளை பண்ணி அதை கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ 3a is எவ்வளோ? ஸோ 3 into a which is 3 into 4 which is equal to 12. இதெல்லாம் நீங்கள் மைண்ட்லேயே பண்ணிடலாம். ஸோ 3a² which is equal to 3 into 4² எவ்வளோ? 16. ஸோ which is 48. a³ is எவ்வளோ? ஸோ 3³ is equal to 64. ஸோ அப்போ இது எல்லாமே 2 digits தானே இருக்குது. அப்போ பிரச்சனை இல்லை. ஸோ 3a is 12 பாயிண்ட். இங்கே 2 digit வேணும், இங்கே 2 digit வேணும். ஸோ ஃபஸ்ட்டு 3a² is 48. ஸோ அகைன் 64. திஸ் இஸ் த டைரக்ட் ரேட் பர்சன்ட். ஒரே ஸ்டெப்பில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க பாருங்கள். ஓகே, ஒரே ஸ்டெப்பில் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ 12.4864%. ஸோ அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஸோ 1664%. தட்ஸ் இட். 0.1667%. ஸோ அப்போ இதில் என்ன பண்ணணும்? 15% வந்து கேல்குலேட் பண்ணணுமா? ஸோ அப்போ ஆல்ரெடி திஸ் இஸ் 1664 இன்ட்டு 15 போட்டால் ஆன்சர் வந்துடுமா? ஏன்னா ஜஸ்ட் டேரெக்டாக 15 இருக்குது. ஸோ டிஜிட்ஸில் எந்த சேஞ்சும் இல்லை. அப்போ 15 10 times இது. இதில் பாதி எவ்வளோ? 832. ஸோ அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 2496. தட்ஸ் 2496 is your answer. எஸ் தேவயானி சூப்பர். 12.4864. ஸோ இப்போ இந்த நம்பர் ஈஸியாக தானே இருக்குது. இந்த ஃபார்முலா ஈஸியாக இருக்கா? ஸோ இப்போ இதே ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இப்போ 8%க்கு போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வாட் இஸ் 3a? ஸோ 3a is 24. ஸோ வாட் இஸ் 3a²? 3 into a² is 64 which is equal to 192. a³ is nothing but 512. ஓகேவா? a³ is 512. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3a டாட் 3a², பட் 2 digits தான் இருக்கணும். அதுக்கப்புறம் a³. 3a எவ்வளோ? 24. 3aக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது ரெண்டு மட்டும்தான்.
இப்போ பாருங்கள் 3a² 192 இருக்குது. ஆனால் நமக்கு 2 டேஷ் தானே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் இங்கே வச்சுட்டு 1 இங்கே கேரி ஓவர் பண்ணிடுவோமா. அதே மாதிரி தான் இங்கே 512 இருக்கா. ஸோ 12 இங்கே போட்டுட்டு 5 இங்கே கேரி ஓவர் பண்ணிடுங்க. ஸோ இந்த 5 பார்த்திங்கன்னா முன்னாடி வந்துடும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா இந்த சைடு எடுத்துகிட்டு போவோம் இல்லையா. 11 10 தாண்டிடுச்சுன்னா அதே மாதிரி தான். ஸோ அப்போ திஸ் இஸ் 2 1 5 + 2 எவ்வளோ 7 9க்கு எதுவும் சேஞ்ச் ஆகலை. ஸோ 24 + 1 is 25. ஸோ திஸ் இஸ் த டைரக்ட் ரேட் பர்சன்டேஜ். ஸோ 8%க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் 8%. கிளியரா? இஸ் இட் ஓகே? ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் நிறைய ஈஸியாக போடலாம். ஸோ சூப்பர். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24.96. ஓகேவா, 24.96. ஸோ பர்சன்டேஜை பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக கண்டுபிடிக்கிறோம். சம் ஆஃப் மணி அமௌண்ட்ஸ் டு 38,637 at 8% per annum in 3/4 years when the interest is compounded annually. What is the value of x? x தான் பார்த்தீங்கன்னா சம்மா. ஸோ அப்போ எக்ஸ் இன்ட்டு ஃபஸ்ட்டு வருஷம் ஆனுவலி தானே கொடுத்துருக்கான். ஒரு வருஷம் 2 வருஷம் ஒரு 3/4 years. ஸோ 1 year, அடுத்து ஒரு 1 year, அடுத்து ஒரு 3/4 year. ஸோ 1 yearக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 8%. அகைன் ஹியர் ஆல்சோ 8%. ஃப்ராக்ஷன் கொடுத்தா டேரெக்டாக அதை என்ன பண்ணிடணும், மல்டிப்ளை பண்ணிடணுமா. இப்போ 4 2s are 8. ஸோ இட்ஸ் 6%. அப்போ 8% இஸ் 108/100 into 108/100 into 106/100 is equal to 38637. ஓகேவா. இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ எனக்கு இங்கே இருக்கிறது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ், பட் இங்கே இருக்கிறது ஆட் நம்பர். ஸோ அப்போ எனக்கு டேரெக்டாக இந்த 108 அப்படியே வச்சேன்னா எனக்கு கேன்சல் அவுட் ஆகாது. ஸோ இந்த பர்டிகுலர் சம்மில் நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். ஆல்ஸ் நீங்கள் ஃப்ராக்ஷனால் எடுத்து போட்டாலுமே ஒரு ஸ்டெப்புக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப் வரும். ஃப்ராக்ஷனால் எடுத்து போட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு அந்த ஸ்டெப் வந்துடும். டன். ஸோ அப்போ x into 27 into 53 divided by 25 into 25 into 50 is equal to 38637. ஸோ அப்பமே இந்த மாதிரி இருக்கப்போ இந்த மாதிரி ப்ரைம் நம்பர் வருது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணாதீங்க. ஓகேவா, ப்ரைம் நம்பர் டிவைட் பண்ணாதீங்க. ஏதாவது காம்பவுண்ட் நம்பர் இருக்குன்னா அதை டிவைட் பண்ணுங்கள். ஸோ 27 is 9 டேபிளில் போகுமா. அப்போ 3 9s are. ஸோ அப்போ 9 டேபிள் அடிங்க 4. 26னா 2 times. அப்போ 83னா 9 times. 27னா திரும்ப 3 times. ஸோ திரும்ப இதை ஒரு 9ஆல் அடிங்க. ஸோ 9னா வந்து 4 times. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 69னா வந்து 7 times. அதுக்கப்புறம் ஒரு 7 times-ஆ. ஸோ அப்போ 3 3s are 9. ஸோ திரும்ப 9ஆல் அடிச்சிங்க அப்படின்னா you'll get 53. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சா. ஸோ ஒரு சில வாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா இதோட டேரெக்ட் மல்டிபிள்ஸ் கொடுப்பாங்க. ஆல்ஸ் இதோட செகண்ட் மல்டிபிள், இதோட தேர்ட் மல்டிபிள் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா போதும். ஸோ அப்போ இதை பாருங்கள், இப்போ கேன்சல் அவுட் ஆகிடுச்சு. அப்போ ரிமைனிங் x ஈக்குவல் டு என்ன வரும், x ஈக்குவல் டு 25 into 50. ஸோ வாட் இஸ் 25 into 25? 625 into 50-ஆ. ஸோ அப்போ இதை ஹாஃப் பண்ணிக்கலாமா. ஸோ 3125. ஸோ ஆன்சர் வில் பி 31250. ஓகே டன். ஸோ யாராவது இதுக்கான ஆன்சர் போட்டிங்களா. ஸோ ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஜஸ்ட் அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட கேல்குலேட் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் டைம் பீரியட்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கிடச்சிரும். நீங்கள் அதை மந்த்ஸாக கன்வெர்ட் பண்ணி திரும்ப கன்வெர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த ஃப்ராக்ஷன் இன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேட் பர்சன்ட். ஓகே டன். ஸோ யாராவது ஆன்சர் போடுங்க ஃபாஸ்ட்டாக. எஸ் நவீன்குமார் சூப்பர். ஆன்சர் வந்துச்சா. பர்ஃபெக்ட். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் when the interest is compounded 5 monthly and the simple interest on the sum of 12,000 for 1.5 years and at 15% per annum. ஓகேவா, at 15% per annum. ஸோ என்ன கேட்குறாங்க, டிஃப்ரென்ஸ் என்னப்பான்னு கேட்குறாங்க. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 5 monthly அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்குமான டிஃப்ரென்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ மந்த்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 5 monthlyனா நமக்கு மந்த் இருந்தால் தானே பிரிக்க முடியும். தேவானி சூப்பர் 31,250. ஸோ எவ்வளோ மந்த்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் 12 months. 1 yearனா டேரெக்டாக 12 months ப்ளஸ் 1/4 ஆஃப் 12 months இஸ் நத்திங் பட் 3 months. ஸோ அப்போ ஹவு மச் வரும் மொத்தமாக 15 months.
ஸோ 5 மந்த்லிக்கு எவ்வளோ வருது? ஸோ 5 மந்த்லி இஸ் நத்திங் பட் 5%, ரைட்? ஸோ ஒரு வருஷத்துக்கு 12%னா 5 மாதத்துக்கு எவ்வளோ? 5% தான். ஸோ அப்போ 5%, 5%, 5%, which is equal to totally 5 months, 5 months and again இங்கே ஒரு 5 months. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேமாக இருக்குது, 1 to 10க்குள்ளே இருக்குது. அப்போ அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பரும் பார்த்தீங்கன்னா 3 years இருக்குது அப்படின்னா டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், ஃபார்முலா போட்டுக்கலாமா? ஸோ 3a.3a² a³. ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னு பாருங்களேன். ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். இப்போ இதில் இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த சம்முக்கு என்னப்பா வரும்? ஜஸ்ட்டு 3a தானே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை ஜஸ்ட்டு ஆட் பண்ணணுமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் எவ்வளோ? ஜஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு 5னா அது எல்லாத்தையும் வருஷம் ஆட் பண்ணே இருக்க வேண்டியதான். நீங்கள் எப்படி ஆட் பண்ணாலுமே ஃபைனலாக 15 தான் வரும். ஸோ அப்போ இந்த 3a போயிருச்சுன்னா உங்களுக்கு எப்பப்போலாம் உங்களுக்கு கொஸ்டினில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்களோ ஜஸ்ட்டு நீங்கள் இதை மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ வாட் இஸ் 0.3a² a³ கண்டுபிடிச்சாலே போதும். புரிஞ்சுதா ஏன் அதை போடுறோன்னு? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிப்போம், நான் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் 3a எவ்வளோப்பா? ஸோ 3 × 5 டேரெக்டாகவே நான் போட்டுருவா. ஸோ 3 × 5 is 15 பாயிண்ட். a² எவ்வளோ? a² is 25. 25 × 3 எவ்வளோ? 75. ஸோ அகைன் a³ is 125. 25 மட்டும் இங்கே, ஆனால் பேலன்ஸ் 1 இங்கே. ஸோ இப்போ 15.7625%. ஓகேவா? 15.7625%. அப்போ காம்பவுண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 3 × a எவ்வளோ? 15%. ஸோ உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் எப்படி எடுத்தாலுமே மாறாது. நீங்கள் இங்கே கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 × 12. ஏன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டா, அப்போ 5/4 × 12 which is equal to 15%. நீங்கள் அங்கே கேல்குலேட் பண்ணாலுமே உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். ஆப்ஷன் சியா? சரி, ஓகே, செக் பண்ணி பார்ப்போமா? ஸோ அப்போ எவ்வளோ வருது? இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.7625 வருதா? அதை தான் நான் என்ன சொன்னேன்னா இதை மட்டும் நீங்கள் கேல்குலேட் பண்ணாலே போதும்னு சொன்னேன். ஏன் இதை மட்டும் கேல்குலேட் பண்ணாலே போதும்னு தெரியுதா? ஸோ அந்த 3a என்ன ஆயிரும்னா கேன்சல் ஆயிரும். ஸோ இதுவும் சிம்பிள் தான், இதுவும் சிம்பிள் தான். ஸோ அப்போ அது என்ன ஆயிடுச்சுன்னா கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ரைட் சைடில் இருக்க 0.3a² a³ தான் என்னென்னா ஆன்சர். ஸோ 0.7625% ஆஃப் 12. ஸோ 12ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். வாட் இஸ் 12 × 25? 300. ஸோ 3. ஸோ 12 75, பேலன்ஸ் 7, 84, 91. ஸோ how many digits பாயிண்ட் வைக்கணும்? 1 2 சாரி 0. ஸோ இதை மட்டும் நீங்கள் 915 வருதுன்னு கண்டுபிடிச்சா போதும். ஆர்எல்ஸ் நீங்கள் ரொம்ப எக்ஸாக்டாக போகிறீங்க அப்படின்னா 0.7625% ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000. இப்போ இதையும் அடிச்சு விடுங்க. ஸோ எவ்வளோ வருது? ஸோ 1 2 3. ஸோ 12,000னா 3 0 போயிடுச்சுன்னா 120 இருக்குமா? ஸோ அப்போ 120 அப்படின்னா இன்னொரு 0 வரும். ஸோ 1 2 3 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட், 1 2 3 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட். ஸோ 91.5 rupees. ஸோ எக்ஸாக்டாக மல்டிபிள் வேணும்னா எக்ஸாக்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள். இல்லை ஐம் ஓகே வித் ஜஸ்ட் த டிஜிட்ஸ் அப்படின்னா நீங்கள் டிஜிட்ஸை மட்டும் போட்டிங்க அப்படின்னாலும் போதும். ஆக்சுவலி இந்த சம் நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றே போட்டேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு மெத்தடில் போட்டிருப்பேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த மெத்தடில் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஆல்ரெடி நான் வேறு மெத்தடில் போட்டிருப்பேன். ஸோ இப்போ இதே சம்ம நீங்கள் எந்த மெத்தடில் வேணால் போடலாம். ஸோ இப்போ 15 monthsக்கு வந்து நீங்கள் இதில் டேரெக்டாக 15% கண்டுபிடிச்சிங்கன்னா you will get 1800. ஸோ இதே சம் பார்த்தீங்கன்னா 12,000 × 21/20 × 21/20 × 21/20. இதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடலாம். ஸோ இதை போட்டிங்கன்னா you will get some answer. ஸோ அது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா you will get CI. ஸோ சிஐலேருந்து திரும்ப சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா you will get the answer. ஸோ எப்படி வேணால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் போடலாம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாமா? வாட் வில் பி த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நியரஸ்ட் டு 1 rupee? 1 rupeeக்கு அப்படின்னா இப்போ பாயிண்டில் இருக்குது அப்படின்னா அதை 1 rupeeக்கு என்ன பண்ணுங்கள்? ஈக்குவல் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 0.21.3 இருக்குன்னா இதோட 1 rupee ரிலேஷன் என்ன? 22 rupees. ஸோ 1 ரூபா அதிகபட்சம் அப்படி இப்படி இருக்கலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா அதுக்கான மீனிங். அப்போ 1 ரூபாங்கிறது மீனிங் இல்லை. On a sum of 25,000 for 2 years at 12% per annum, if the compounded
8 மந்த்லி. அப்போ எத்தனை வருஷம் இருக்குது? 2 இயர்ஸ் இருக்குது. அப்போ 2 இயர்ஸ்னால் எவ்வளோ மந்த்ஸு? 24 மந்த்ஸ். அப்போ 8 மந்த்லியா? இப்போ 8 மந்த்லினா என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு ஒரு 8 மாதம், அடுத்து ஒரு 8 மாதம் 16, அடுத்து ஒரு 8 மாதம் 24. ஸோ அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 12 மந்த்ஸுக்கு 12%, ஒரு மாதத்துக்கு 1%. அப்போ 8 மந்த்ஸுக்கு ஐ வில் கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8%, ரைட்? ஸோ திஸ் இஸ் 8%. ஹியர் இட் இஸ் 8%, ஹியர் இட் இஸ் 8%, ஹியர் இட் இஸ் 8%. ஏன் ஒரே மாதிரி சம்மாவே வருதுன்னே தெரில. சரி, ஓகே. ஸோ 8% ஃபார் 3 இயர்ஸ் இருந்தால் ஃபார்முலாவில் போட்டுக்கலாமா? ஸோ 3a டாட் 3a ஸ்கொயர் a கியூப். ஸோ இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு 2-3 ஸ்டெப் தான் வரும். அதுக்கப்புறம் டேரெக்டாக ஆன்சருக்கு வந்துடும். என்ன கேட்குறாங்க? வாட் வில் பி த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. ஸோ அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்? 3 × a. 3a எப்போவுமே ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் 24. a ஸ்கொயர் எவ்வளோ? ஸோ தெரியலனா நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணிடுங்கன்னா மல்டிப்ளை பண்ணிடுங்க. a ஸ்கொயர் 64. 64 × 3 இஸ் 192. எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குது? 3 டிஜிட் இருக்குது. அப்போ லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் இங்கே வச்சுட்டு பேலன்ஸ் 1 போட்டுருங்க. க்யூப் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தானே? 8 க்யூப் இஸ் 512. அப்போ 12 இங்கே வச்சுட்டு 5 இங்கே ரைஸ் பண்ணிடுங்க. ஸோ அப்போ 25.9712. ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து மெமரைஸாகவே ஓரளவுக்கு ஆயிடுச்சு போட்டு. ஸோ 25.9712 பர்சன்டேஜா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ். சாரி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ எவ்வளோ சம் கொடுத்துருக்காங்க? ஸோ அப்போ 25,000 இன்ட்டு 25.9712. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இதை என்ன பண்ணிக்கலாம்? 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாமா? ஸோ ஏன்னா இன்ட்டு 4/4 போட்டிங்கன்னா மேலே வந்து நம்பராக மாறிடும். ஸோ எல்லாமே ஜீரோஸாக மாறிடும். 4ஆல் டிவைட் பண்ணால் போதும். 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6 டைம்ஸ் பாயிண்ட் 1 டைம்ஸ் ரிமைனிங் இருக்குமா? அப்போ 4. ஸோ 6.4ல் ஆன்சர் இருக்கா? எல்லாமே 6.4ல் தான் இருக்குது. ஸோ அப்போ 4னா ரிமைனிங் 3ஆ? அப்போ 37னா வந்து 9 டைம்ஸ், ரிமைனிங் 1. 11னா பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ். ஸோ 6492 எதுலையாவது இருக்கா? 64 2 ஆப்ஷனில் இருக்குது. ஸோ 92ல் இது 39 இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ அப்போ 2 டைம்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 32னா 8 டைம்ஸ். ஸோ 6492.8 தான் என்ன பண்ணுறாங்கன்னா 1 டிஜிட்க்கு அப்புறமா 6493ன்னு மாற்றிட்டாங்க. ஸோ தட்ஸ் ஆன்சர் ஆப்ஷன் சி. சூப்பர். சபரி ஆன்சர் சி, காயத்ரி எம் ஆன்சர் சி. எல்லாருமே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பயங்கர பர்ஃபெக்டாக போட்டிங்களா? வேறு லெவல் போங்க நீங்கள் எல்லாருமே. மாஸ். காயத்ரி, தேவயானி, சபரி, ஸோ எல்லாமே மாஸ். ஸோ கரெக்டாக வந்து பர்ஃபெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த சம்முக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துறீங்க. ஸோ இப்போ இந்த மெத்தட் ஓரளவு ஈஸியாக இருக்கா? ஸோ இப்போ நேற்று நம்ம என்ன பண்ணோம்? ஸோ எனக்கு நான் என்ன நம்பர் கொடுத்தாலும் 2 வாட்டி கால்குலேட் பண்ணுவேன். ஸோ அது எனக்கு டைம் ஆகும் இல்லையா? ஸோ அந்த டைமை தான் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைச்சிரும். ஸோ நம்பர்ஸ் டிஃப்ரென்ஸாக இருக்குன்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு 2 இயர் கண்டுபிடிங்க, அதை மிக்ஸ் பண்ணி 3rd இயருக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட ரொம்ப ஈஸியாக இருக்கா? ஸோ நான் ஓகே எல்லாமே அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தானே ஃபீல் ஆகுது. ஸோ யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது? A certain sum amounts to 29,800 in 4 years at 10% per annum. ஸோ எதில் அமௌண்ட்ஸ் டுங்கிறது முக்கியம். இப்போ இதை நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்குள்ளே பார்க்கறதுனால ஏதோ ஒரு இடத்துல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு வரும் தானே, அப்போ நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இதே நீங்கள் எக்ஸாமில் அப்ரோச் பண்ணும்போது இது என்ன காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டா அப்படிங்கிறத நீங்கள் அடுத்து என்ன பண்ணால் பார்க்கணும். ஏன்னா அமௌண்ட்ஸ் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயும் வரும், அமௌண்ட்ஸ் டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயும் வரும். ஓகேவா? சர்டைன் சம் அமௌண்ட்ஸ் டு 29,282 in 4 years at 10% per annum interested compounded annually. What is the simple interest on the same sum for the same time at the same rate? பாருங்க 10%னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் மீன் பை 10% பா? ஸோ அப்போ 11/10 ஃப்ராக்ஷனா? ஸோ இந்த சம் கொஞ்சம் டேரெக்டாக இல்லை. ஸோ அப்போ ஃபஸ்ட் இயருக்கு ஒரு 11/10, அடுத்த இயருக்கு ஒரு 11/10, அடுத்த இயருக்கு ஒரு 11/10, அடுத்த இயருக்கு ஒரு 11/10, which is equal to 29282. ஓகேவா? 29282. அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் தெரியும் தானே? ஸோ அப்போ x is equal to 20,000 ஆன்சர் வரும். ஓகேவா? x is equal to 20,000 வரும். ஸோ அப்படி இல்லைனா எனக்கு 4 இயர்ஸ்க்கு 10% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தெரியுமா? ஸோ 100 rupees என்னவா மாறும்? ஸோ 4 இயர்ஸ்க்கு உங்களுக்கு மனப்பாடம் பண்ண சொன்னேனே, எவ்வளோ வரும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு? 46.41%. ஓகேவா? ஸோ அப்போ 100 ரூபா அப்படிங்கிறது எவ்வளோவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14641 மாறும். ஓகேவா? 100 ரூபாங்கிறது 14641 மாறும், which is 146.41 மாறும். இப்போ இதோட செகண்ட் மல்டிபிள் தானே இங்கே கொடுத்துருக்காங்க.
ஸோ எத்தனாவது மல்டிபிள் இது? ஸோ 2928 இஸ் செகண்ட் மல்டிபிள் ஆஃப் திஸ் ஒன். ஓகேவா? எவ்வளோ மல்டிப்ளை ஆயிருக்கு? 200 மல்டிப்ளை ஆயிருக்கு. இப்போ இங்கே நீங்கள் 200ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 20,000. ஸோ இது உங்களுக்கு டேரெக்டாக இந்த 14641 தெரிஞ்சிருந்ததுன்னா யூ கேன் டேரக்ட்லி ரைட் த ஆன்சர். சார் பட் ஃபியூ சம்ஸ் கேல்குலேட்டிவ். எஸ், கேல்குலேஷன் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வர கேல்குலேஷன் போட்டிங்கன்னா ரிமைனிங் இருக்க கேல்குலேஷன்லாம் சும்மா ஸோ சல்பி மாதிரி. ஸோ நீங்கள் அடித்து போட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மெத்தட் எப்படின்னு புரிஞ்சுதா? ஸோ 4 இயர்ஸ்க்கு சிஐக்கு எனக்கு டேரெக்டாக நான் என்ன பண்ணிடுவேன், மெமரைஸ் பண்ணிடுவேன். பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. ஸோ 10%க்கு சிஐ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வருஷம் 10%, அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா 21%. சாரி, 2 இயர்ஸ்க்கு 21%, 3 இயர்க்கு 33.1%, 4 இயர்க்கு 46.41%. எஸ். ஸோ அப்போ எவ்வளோ ஆச்சு? 20,000 ஆச்சு. வாட் இஸ் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த சேம் சம் ஃபார் த சேம் டைம் கேட்குறான். இதெல்லாம் ஒரு சம்முன்னு கேட்குறாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு கேட்குறான். சேம் சம் எவ்வளோ? அதே 8,000 இன்ட்டு சேம் ரேட் எவ்வளோ? 10. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4. அப்போ 40%. அப்போ இதில் 40% எவ்வளோ? சாரி, 20,000. ஸோ 20,000ல் 40% எவ்வளோ? 8,000 rupees. தட்ஸ் ஆன்சர். 8,000 போட்டோடனே நான் அதிலே இருந்துட்டேன். இப்போ 20,000ல் 40%. தட்ஸ் அப்போ பிரின்சிபலை கண்டுபிடிக்கணும். தட்ஸ் சம்பா. ஓகேவா? ஸோ சபரி சூப்பர், காயத்ரி சூப்பர், நவீன் குமார் எஸ். எஸ் நவீன், ஆன்சரை போடுங்க. ஆன்சர் வந்ததுன்னா ஆன்சர் எடுத்து போடுங்க. டன். ஸோ தேவயானி சூப்பர். So the compound interest on a certain sum of money for 3 years at 15% per annum interested compounded yearly is 4137. Okay, 4167. What is the simple interest on the same sum for 4/5 years? இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன். 3 வருஷமா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 15% தான். இப்போ இதுக்கெல்லாம் நமக்கு என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியாதா? இதுக்கு என்ன பண்ணாதுன்னா தெரியாது. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க? இன்பிட்வீனில் ஏதாவது கேட்குறாங்களா? இல்லை. ஸோ அப்போ நம்ம 1 இயர்க்கான பிரின்சிபல் இஸ்டு அமௌண்ட் ரேஷியோ எடுத்துகிட்டு, ஓகேவா, 1 இயர்க்கான பிரின்சிபல் இஸ்டு அமௌண்ட் ரேஷியோ எடுத்துகிட்டு அதை வந்து 3 இயர்ஸ்க்கு பிரின்சிபல் க்யூப் அமௌண்ட் க்யூப்னு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 3 இயர்ஸ்க்கு என்ன கிடச்சிரும்? பிரின்சிபல் அமௌண்ட் ரேஷியோ கிடச்சிருமா? ஸோ அப்போ அதில் இருந்து இந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு போட்டோம்னா ஆன்சர் கொஞ்சம் ஈஸியாக வரும். ஓகேவா? ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஸோ லெட்ஸ் ட்ரை. ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயர். ஸோ அப்போ 1 இயர்க்கான ரேஷியோ எவ்வளோ? ஸோ 15% ஃப்ராக்ஷன் வேல்யூ இஸ் 3/20. ஸோ அப்போ 20 ரூபாய்க்கு 3 ரூபா இன்ட்ரெஸ்ட்னா ஐ ஹாவ் டு பே 23 rupees. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு பி கியூப் எவ்வளோ? 20 cube is to 23 cube. இப்போ தான் மாட்ட போகிறாங்க. ஸோ 20 cube is 8,000. அழகாக போட்டாச்சு. வாட் இஸ் 23 cube? 23 cube என்ன? எனிபடி நோ வாட் இஸ் 23 cube? தெரியலையா? ஸோ 23 cube into 23. ஸோ அப்போது 23 cube தெரியலனா ஜஸ்ட்டு 23 ஸ்கொயர் எவ்வளோ? 529 இன்ட்டு 23. வேறு வழி இல்லை, ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 27 பேலன்ஸ் 2 6 8. ஸோ 3 5s 15. ஓகேவா? 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 1028. 5 10. So 7 6 balance 1 10 11 balance 1 2 12 167. ஓகேவா? எஸ் 23 ஸ்கொயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்டு 23 போட்டுக்கிறேன். அப்போ எவ்வளோ வருது? 12167. அப்போது நம்மளோட சம்மில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டுது? 4167 ரூபா. இதை தான் அவன் கொஸ்டின்லேயும் கொடுத்துருக்கான். அப்போ ஒரு பார்ட் இஸ் நத்திங் பட் 1. ஸோ அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டான வேல்யூஸே. நம்ம எக்ஸாக்டான வேல்யூஸே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ நவீன்குமார் சூப்பர் 12,167. ஸோ பென் அண்ட் பேப்பர் வச்சு தானே போட்டிங்க இல்லை கேல்குலேட்டரில் போட்டிங்களா? யூஸ் பென் அண்ட் பேப்பர். ஓகேவா? பென் அண்ட் பேப்பர் வச்சு தான் போடணும். ஸோ ஈஸியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது? கேல்குலேட்டரில் போடக்கூடாது. ஸோ அப்போ ஜஸ்ட் என்ன, நம்மளோட பிரின்சிபல் வந்து 8000 ரூபா தான். ஸோ அப்போ சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ பிரின்சிபல் 8000 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ? ஸோ அதோட ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ 24/5. ஸோ அப்போ 24/5 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 15%. அப்போ 15/100. ஸோ பை ஜஸ்ட் சால்விங் திஸ் இஸ் 3, திஸ் இஸ் 20, 100. ஸோ ஒரு 100 போயிடுச்சு.
அப்போது 24 into 24 பாருங்களேன் 24 into 24 எவ்வளோ 576 தட்ஸ் ஸோ ஜீரோ இங்கே மிஸ் ஆயிடுச்சுன்னா அங்கே வந்து இன்னொரு ஜீரோ இருக்குது இதில் ஸோ அந்த ஜீரோ வந்து இங்கே வந்துடுச்சு எஸ் பென் அண்ட் ஒன்லி சார் மாஸ் பென் வச்சு போகிறவங்க எல்லாருமே மாஸ்ப்பா ஓகேவா ஏன்னா எக்ஸாமில் நமக்கு கேல்குலேட்டர் கிடையாது ஸோ பென் அண்ட் பேப்பர் வச்சு போகிறவங்க மாஸ் புரிஞ்சுதா இந்த சம் எப்படி போகிறோன்னு ஸோ இப்போ இந்த சம்மில் ஒரே ஒரு ட்ரிக்கியான பார்ட் என்னது ஸோ ஒரே ஒரு ட்ரிக்கியான பார்ட் என்ன தான் 23 கியூப் ஸோ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கணுங்கன்னா படித்து வச்சுக்கோங்க முடிஞ்சால் படித்து வைங்க இல்லை என்கிட்ட பென் அண்ட் பேப்பர் இருக்குது நான் என்ன கொடுத்தாலும் மல்டிப்ளை பண்ணுவேன் எப்படி கொடுத்தாலும் போடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நீங்கள் பாட்டுக்கு போட்டே இருக்கலாம் ஸோ த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஏ சர்டைன் சம் ஆஃப் மணி அட் 21% ஃபார் 2 years எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,602 இட்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன் த சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த சேம் பீரியட் என்னன்னு கேட்குறாங்க இப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னது ஒரு வருஷத்துக்கு 21 அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 21% ப்ளஸ் 21% ப்ளஸ் 21 into 21 divided by 100 ஸோ அப்போ எவ்வளோ வரும் ஸோ திஸ் இஸ் 42% ஸோ திஸ் இஸ் அகெயின் பார்த்தீங்கன்னா 4.41% ஸோ பை ஆடிங் திஸ் 46.41% ஸோ இதை பார்க்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா ஸோ கூலியில் வர மாதிரி ஸோ உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேங்கிற மாதிரி ஸோ இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா ஸோ 46.41 எங்கே பார்த்துருக்கோம் ஸோ 10% 4 இயர்ஸ்க்கு எவ்வளோ 46.41 ஆமாம் எப்படி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே இல்லை ஸோ 10 இதை மிக்ஸ் பண்ணால் எவ்வளோ வரும் 21 இதை மிக்ஸ் பண்ணால் எவ்வளோ வரும் 21 அப்போ 21 மிக்ஸ் பண்ணால் எவ்வளோ வரப்போகுது ஸோ அதே 46.41 தான் வரப்போகுது சேம் லாஜிக் தான் ஸோ அப்போ 21% ப்ளஸ் 21% இஸ் நத்திங் பட் 46.41% அப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டான் அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 42% அப்போது கொஸ்டினில் 116025 தான் எனக்கு 4641 அப்படின்னா வாட் இஸ் 42 ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த சேம் சம் இஸ் 21 + 21 ரைட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் 21 + 21 ஸோ எந்த ஆப்ஷன் வருதுன்னு பாருங்கள் ஸோ வாட் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன் சரி கேல்குலேட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு சொல்லி ஸோ கண்டிப்பாக 21ஆல் டிவைட் ஆகுமா ஏன்னா இதுவுமே 21ஓட மல்டிபிள் தானே ஸோ உள்ள 21 + 21 + 21ன்றதுக்கு தான் 21ஆல் டிவைட் ஆகும் ஸோ இப்போ 21ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 42 ஸோ பேலன்ஸ் 4 21 42 பேலன்ஸ் 2 ஸோ 21 221 ஓகேவா 221 ஸோ 221 எதோட மல்டிபிள்னு தெரியுமா ஸோ இட்ஸ் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 17 and 13 ஸோ அப்போ 13ஆல் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுங்கள் ஸோ 13ஆல் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் ஸோ இந்த ஸ்டெப் மட்டும் நான் இன்னொரு ஆட்டி எழுதுகிறேன் 116025 by 221 into 2 ஸோ திஸ் இஸ் எ மல்டிபிள் ஆஃப் ஆன்சர் டியா ஓகே லெட் மீ செக் சபரி சூப்பர் ஆன்சர் டி 10,500 சரி நான் அதை செக் பண்ணி பார்க்குறேன் எப்படி டக்குன்னு போடுறாங்கன்னு மட்டும்தான்ப்பா தெரியல ஸோ 13ஆல் டிவைட் பண்ணுங்கள் ஸோ 13 into 8 which is equal to 104 இப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது 12 இருக்கா ஸோ அப்போ 120ல் எத்தனை டைம்ஸ் வரும் ஸோ 9 டைம்ஸ் வரும் ஸோ 1117 ஸோ ரிமைனிங் என்ன 32 ஸோ 32ல் எவ்வளோ டைம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் அகைன் இது பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் வரும் ஸோ அகைன் 17ஆல் இதை டிவைட் பண்ணி 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வருது போல் ஸோ 17ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 8925 divided by 17 into 2 so this is 5 times அப்போ 42 now how many times 2 times 5 times அப்போ 525 into 2 is 10050 yes super 7ஓட மல்டிப்ளா 7 எங்கேயா இருக்குது ஸோ இங்கே 7 இருக்கா ஸோ இது நீங்கள் செக் பண்ணலாம் பட் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த 7 ஆல்ரெடி கோவிந்தா நம்ம 21ஆல் டிவைட் பண்ணுறப்பவே அந்த 7 கோவிந்தாவாக மாறிடுச்சு இங்கே ரிமைனிங் இதுவுமே 7ஓட மல்டிபிள் ஸோ இந்த நம்பருமே 7ஓட மல்டிபிளுங்கிறதுல தான் இந்த இடத்துல ஆன்சர் வந்துச்சு ஸோ 42ஓட 7 பார்த்தீங்கன்னா என்னோட கேல்குலேஷன் படி கேன்சல் ஆயிடுச்சு புரிஞ்சா ஏன் நம்ம அப்பப்போ அந்த 7ஓட மல்டிபிள் எடுக்கக்கூடாதுன்னு ஸோ லெஃப்ட் சைடில் வேல்யூஸ் இருக்கப்போ அதை நம்ம எடுக்கக்கூடாது புரியுதா இந்த பர்டிகுலர் சம்க்கு ஆன்சர் வந்திருக்கலாம் பட் இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வராது யூ டிட் 25 into 42 ஓ ஓகே சூப்பர் இது டேரெக்டாக 25 டைம்ஸ் வந்துடுச்சோ மாசுங்க இங்கேருந்து யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குது இங்கே 25 இருக்குது ஸோ இதை 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 116 தான் வருது சூப்பரு ஸோ இது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா 25 டைம்ஸ் கைஸ் ஸோ 116025 இருக்கு இல்லையா ஸோ இது 4641ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் என்னென்னா 25 டைம்ஸ் டேரெக்டாக வருது
ஏன்னா 1 into 25. ஸோ இதை 4 ஆல் டிவைட் பண்ணி பாருங்களேன். ஸோ 4னா 1 1 6, அப்போ 25 into 42. எஸ், டேரெக்டு. அப்போ பாருங்கள், இவ்வளோ பெரிய கேல்குலேஷன்லாம் ஒரே டேரெக்டாக போடுறாங்க. மாஸ் தான். ஸோ ஓகேவா, டன். ஸோ இப்போ இதே பர்டிகுலர் கொஸ்டினை நான் இப்போ எப்படி அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஒரு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஓகே எல்லாமே சூப்பர். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வந்து எனக்கு பெருசாக கேல்குலேட் பண்ண வரல, எனக்கு 25லாம் வந்து எனக்கு தெரியல அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள்ப்பா. ஓகேவா. ஸோ இங்கே என்ன இருக்குது, சாரி இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன ஒரு 41 இதை மட்டும் நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஷிட், ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒன் 602.5 இது கேன்சல் பண்ணலையோ. ஸோ ஓகே. ஸோ இப்போ இங்கே பாருங்கள். ஸோ இப்போ இது எனக்கு எதுவுமே தெரில அப்படின்னா இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஐஸ் குருவே, ஆல் ஆஃப் யுவர் ட்ரைனிங் மாஸ். இட்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன் ருபீஸ் அட் த சேம் ரேட் ஃபார் த சேம் பீரியட் இஸ். ஓகேவா. ஸோ 25 வரும்னு நீங்கள் கெஸ் பண்ணுறதை விட ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஓகேவா. ஸோ இட்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ருபீஸ் என்னன்னு கேட்குறான். இப்போது ஒரு சம்மில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குமா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குமா? எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துறாங்கப்பா, விச் இஸ் எவ்வளோப்பா, 1160.25. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான்ப்பா எனக்கு கேட்குறாங்க. ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆப்வியஸாக 11,000 கம்மியாக தானே இருக்கணும். அப்போது 2 ஆப்ஷன் கோவிந்தா. ஓகேவா. ஆப்ஷன் பியும் வராது, ஆப்ஷன் சியும் வராது. அதை யாராவது போட்டிங்கன்னா வேஸ்ட். அதை நான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தேன்னா போடக்கூடாது. அந்த 2 ஆப்ஷன் வேஸ்ட்டு. அப்போ ரிமைனிங் இருக்க 2 ஆப்ஷன் தான் இருக்குது. இப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்கான், ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்கான்ப்பா, ஆப்ஷன்லாம் அவன் கொடுத்துருக்காது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சதவீதம், ஐ மென்ஷன் யூ. எஸ், ஓகே, டன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, ஸோ 42% ஆஃப் வேல்யூ தான் எனக்கு கொடுத்துருக்கான். ஸோ இதுவுமே 42% தான். ஏன்னா கொஸ்டினில் எனக்கு நான் கண்டுபிடிச்சது 21க்கு 2 டைம்ஸ் எவ்வளோ, 42 தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கானா. எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சேன் நான், ஸோ 4.41%. ஸோ திஸ் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 4.41% இதிலேருந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி 42% இருக்குது, இதிலேருந்து 4.42% ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டினில் கொடுத்துருக்க நம்பர் வரணுமா. கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் பார்த்தோன்னா ஈஸி தான். ஸோ ஆல்ரெடி எனக்கு ஆப்ஷனில் 42% இருக்குப்பா. எனக்கு எவ்வளோ தேவை, 42ஓட 46.1% தேவை. ஏன்னா இதை மட்டும் வச்சு சம் பண்ண முடியாது. ஸோ இதையும் இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க வேல்யூ ஐ ஹேவ் டு கம்பேர் இல்லையா. ஸோ அப்போ நான் இப்போ கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் 42%. இதிலேருந்து நான் என்ன பண்ணேன்னா 4.4% ஆட் பண்ணணும். ஸோ நான் இப்போ தோராயமாக என்ன பண்ணுறேன்னா 4.4% ஆட் பண்ண எனக்கு முடியல. இப்போ நான் தோராயமாக 4.2% ஆட் பண்ணுறேன். ஏன் சார் அப்படின்னா அதுதான் கேல்குலேட் பண்ணுறது சிம்பிள். ஸோ அப்போ நான் 4.2% ஆட் பண்ணேன்னா இதில் எவ்வளோ வருது, 10% ஆட் பண்ணுறேன்னா அப்போ 10,050 போட்டோன்னா 11,550 வருது. பர்ஃபெக்டா. அதே இதில் 4.5%, 4.2% விச் இஸ் 10% ஆஃப் திஸ், இதை அப்ளை பண்ணனா 10,750 ஒரு 10,075 போட்டோன்னா 11,005 2 பேலன்ஸ் ஒன்று 11,800 போயிடுச்சு. இப்போ எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா க்ளோஸாக இருக்குது. எனக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 11,600 தான் வரும். ஆனால் இது தாண்டி போயிடுச்சு, 800 போயிடுச்சா. அப்போ இது ஆன்சர் இல்லை, இது மட்டும்தான் ஆன்சர். அப்படி பர்ஃபெக்டாக போட்டோன்னா புரிஞ்சா. ஸோ பியும் சி எப்படி தூக்கணும்னு தெரிஞ்சா. ஒரு சம்மில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஷுட் பி கிரேட்டர். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டராக இருக்கணும். டன். எஸ், மாஸ். ஸோ அதனால் என்கிட்ட ஆல்ரெடி 42% இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு 4.2% மட்டும் ஆட் பண்ண அப்படின்னா ஐ வில் கெட் த ஆன்சர் டைரக்ட்லி. டன். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட். So, a certain sum of invested at compound interest grows to 3 years and 6 years respectively. When the interest is compounded annually, what is the percentage rate of interest? Percentage rate of interest எவ்வளோன்னு கேட்குறாங்கப்பா. ஓகேவா. a certain sum invested on year gap எவ்வளோப்பா. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு வருஷம் எவ்வளோ இருக்குன்னு தெரில. ஸோ this is principal. So this is 3rd year and this is 6th year. So what is the year gap? 3 years, right? So year gap is 3 years.
ஸோ அப்போ 3 இயர்ஸ்னால் எனக்கு ரேஷியோ என்ன இருக்கும்? ஸோ 8,000 to 27,000. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கான 1 இயர்க்கான பிரின்சிபல் ரேஷியோ எவ்வளோ வரும்? கியூப் ரூட் எடுத்திங்கன்னா யூ வில் கெட் 20:30. ஸோ அப்போ ரேஷியோஸ் 2:3. ஓகேவா? 2:3 தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயரு. ஸோ அப்போ 1 இயருக்கு கிடச்சிருச்சு. ஸோ 1 இயருக்கு 2:3 அப்படின்னா ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸு? 1/2 into 100 இஸ் ஈக்குவல் டு 50%. அவ்வளோதான். ஏன் நம்ம 1 இயர் எப்போவுமே கேல்குலேட் பண்ணோன்னா, ஸோ நம்ம வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 5 கொடுத்துட்டு, ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துட்டு, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேட்டு கொடுத்துட்டாங்கன்னா, ரேட் கொடுக்கலையா, ஸோ பிரின்சிபல் கொடுத்தாங்கன்னா, ஸோ நமக்கு டேரெக்டாக கண்டுபிடிக்க we are don't have any formula. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம அப்ளை பண்ணுறோம் இல்லையா, P into N into R. ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன அப்ளை பண்ணால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நமக்கு ஃபார்முலா கிடையாது. ஸோ அதனால் நம்ம எப்போவுமே எப்போ தான் அப்ளை பண்ண முடியும்னா 1 இயரில் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆல்சோ 1 இயரில் நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்க முடியும். டன். 1 இயர்க்கான கன்வர்ஷனாக மாற்றிட்டு ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க. ஓகேவா? ஸோ 3 இயர் கேப் கொடுத்துருக்காங்கன்னா ஸோ 3 இயர்ஸ்னு அர்த்தம். ஸோ இதுக்கான ரேஷியோ எடுத்திங்கன்னா யூ வில் கெட் 1000 கேன்சல் ஆகிடுச்சா? ஸோ திஸ் இஸ் 3 இயர்ஸ். சூப்பர் ரைட்டு. ஸோ 1 இயர்க்கு எவ்வளோ வரும்? பிரின்சிபல் இஸ் 2:3. ஸோ அப்போ ஹவு மச் இன்க்ரீஸ்? 50% இன்க்ரீஸ். எஸ், ஓகே. ஸோ மற்றவங்களுக்கு ஆன்சர் வந்துச்சாப்பா? ஆன்சர் ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் சம் இருக்குப்பா. இந்த சம் வந்து கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 years and 2 years. ஓகேவா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 2 years and 3 years எவ்வளோ ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7:23க்கும் 7ம் இருக்கான். ஸோ 2 இயர்ஸில் 7, 3 இயர்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23. வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ இதோட 3 டைம்ஸ் எவ்வளோ? 7ஓட 3 டைம்ஸ் எவ்வளோ? 7ஓட 3 டைம்ஸ் இஸ் 21. அப்போ அதுலேருந்து அது எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ 3a +னா அப்படின்னு இந்த நம்பரை மாற்றிடணும். ஸோ அப்போ 3 டைம்ஸ் ஆஃப் 7 இஸ் 21. ஸோ அப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது? 2 எக்ஸ்ட்ரா இருக்கா? அப்போ த ஆன்சர் இஸ் 2/7. அவ்வளோதான். ஓகேவா? த ஆன்சர் இஸ் 2/7 which is 200/7. தட்ஸ் இட். 200/7. புரிஞ்சா எப்படின்னு? ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 years அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 years கொடுத்தாங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஆன்சர் போட்டுக்கணும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 200/a. எஸ், ஆன்சர் ஏ. சாரி, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 years அண்ட் 2 years கொடுத்தாங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இதை போட்டுக்கணும். ஸோ இது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 3 year கேப் பார்க்குறாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 year கேப் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இருக்கிறதுலே ஒரு சிம்பிள் நம்பரை அஸ்யூம் பண்ணிக்கலாமா? ஸோ 3³ அஸ்யூம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே என்ன வரும்? 3² 9 9 9. இங்கே என்ன வரும்? 3 3 1. ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 6. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் இஸ் 3 3 3 7. ஸோ அப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கூடியிருக்கு? இது அந்தளவுக்கு டக்குன்னு கான்செப்ட்ஸுவலாக எக்ஸ்பிளைன் பண்ண வரல. பட் இதுதான் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அதோட 3 டைம்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸோட எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு 2 இயருக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆயிரும். ஸோ இது ரொம்ப நல்ல கான்செப்ட். ஆனால் வந்து எனக்கு டக்குன்னு மறந்துருச்சு. ஸோ யாருமே இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஸோ த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஃபார்முலா எப்படி போடணுன்னா அப்படி தான் போடணும். ஸோ இப்போ வந்து 18:5 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிள். ஸோ 5ஓட 3 டைம்ஸ் எவ்வளோ வரும்? 15 வருமா? ஸோ அப்போ ரிமைனிங் எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது? 3 எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ 3/5 into 100 அவ்வளோதான். ஸோ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60%. ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போடணும். ஸோ இதை மட்டும் நான் இன்னொரு நாள் எப்போயாவது மார்க் டெஸ்ட் போட்டிருக்கும் போது எப்போயாவது சொல்கிறேன். ஓகே, டன்.
ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கானது ஓகேவா. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு யாரும் போட வேணாம், எஸ்ஐ ஃபார் டிஃப்ரென்ஸ் எஸ் ஓகே டன். ஸோ இந்த பர்டிகுலர் சம் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இதை நீங்கள் ஆல்ரெடி போட்டிருப்பீங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பாருங்கள், இஃப் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் the third year at 8% per annum is எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3600. then what's the difference between the compound interest in the 4th year and 5th year என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பயங்கர கஷ்டமாக இருக்கா. ஸோ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக ஒரு கம்பேரிசன் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு 100 ரூபா 10% இன்ட்ரெஸ்ட்டில் என்ன ஆகும். ஸோ இட் வில் பிகம் 110. ஸோ அகைன் 10% இன்ட்ரெஸ்ட்டில் இட் வில் பிகம் 121. அகைன் 10% இன்ட்ரெஸ்ட்டில் இட் வில் பிகம் 133.1. அகைன் இது பார்த்தீங்கன்னா 146.41 வரும். ஸோ இப்போ எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் இயரில் எனக்கு எவ்வளோ அப்படின்னு இருக்குது. அப்போ நான் செகண்ட் இயரில் எடுத்துக்கவா. ஸோ ஆன் ஏ சர்டைன் சம் இஸ் 3600. என்ன கொடுத்துறாங்க இந்த தேர்ட் இயர், 3 இயர்ஸில் தேர்ட் இயர். அப்போ தேர்ட் இயரில் எவ்வளோ இருக்குது 21%, which is 21. ஸோ இப்போ இதோட எதை கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த வருஷம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அடுத்த வருஷம் எவ்வளோ இருக்குது, சாரி இட்ஸ் நாட் ரைட்டிங், ஸோ ஒரே செகண்ட். ஸோ இதில் எவ்வளோ இருக்குது இந்த வருஷத்துக்கு மட்டும் 11 ரூபா கூடியிருக்குப்பா. அடுத்த வருஷம் எவ்வளோ கூடுது, ஸோ 12.1. ஸோ அடுத்த வருஷம் மட்டும் எவ்வளோ கூடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13.31 ஓகேவா, 13.31. ஸோ இப்போது இங்கேருந்து இது எப்படி மல்டிப்ளை ஆகுது. ஸோ விச் இஸ் டேரக்ட்லி இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் தானே. ஸோ அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் போகிறாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 10%. ஸோ அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% 1.1 ஓகேவா, இன்ட்டு 1.1 போட்டால் வருது. ஸோ அப்போ இங்கே எவ்வளோ வருது. ஸோ அகெயின் அந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.21. கிளியரா 1.21. என்ன சொல்ல வரேன்னு புரியுதா. ஆன்சர் 304. ஸோ செக் பண்ணி பார்ப்போமா. ஸோ சபரிவாசன் சூப்பர். ஸோ 304 வருதான்னு மட்டும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவோம். ஆனால் சர்டைன் சம்மஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3600. அப்போ இதே இந்த சம்மில் பாருங்கள். ஸோ அடுத்த வருஷத்துக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான இப்போ இந்த 1.21 பார்ட்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்குறாங்களா. ஸோ அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த வருஷம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3600 ஓகேவா, 3600. ஸோ இதுக்கு வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 4th இயர் அண்டு 5th இயர்னு கேட்குறாங்க. ஸோ இதில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது, அடுத்த வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளவோ அதில் அந்த பர்சன்டேஜ் வருதா. அடுத்த வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளவோ அதுக்குள்ள அதோட பர்சன்டேஜ் வருதா. அப்போ அடுத்த வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, இந்த வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட்லேருந்து நான் இன்ட்ரெஸ்ட் போட்டேன்னா அடுத்த வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் which is equal to into 108%. கரெக்டாக into 108%. is it okay for all. இது எப்படி வருதுன்னு புரியுதா. ஒரு வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் போட்டிங்கன்னா அது அடுத்த வருஷத்துக்கோட இன்ட்ரெஸ்ட், அது அடுத்த வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ஓகேவா, டன். ஸோ இப்போ எனக்கு டிஃப்ரென்ஸ் தானே வேணும். அப்போ டிஃப்ரென்ஸுங்கிறது என்னது. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸு, இதில் எவ்வளோ போட போகிறோங்கிறது தான் டிஃப்ரென்ஸ். அப்போ இதில் என்ன பண்ணுவேன், இந்த வருஷம் எவ்வளோ இருக்கோ அதில் வந்து என்னோடய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை போடுவேன், அவ்வளோதான். ஸோ இதில் வருஷம் என்னோடய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடும். ஸோ பை கால்குலேட்டிங் திஸ் யூ வில் கெட் த ஆன்சர். இஸ் இட் ஓகே, புரிஞ்சுதா எப்படி சொல்ல வரேன்னு. ஸோ இந்த கொஸ்டின் எனக்கு டேரெக்டாக எப்படி போகணுன்னு தெரியல. ஸோ தட் ஐ எம் மேக்கிங் எ கம்பேரிசன். ஸோ நானும் ஒரு கம்பேரிசன் பண்ணுறேன். ஸோ அந்த கம்பேரிசனை வச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சரை டேரெக்டாக போடுறேன். இஸ் இட் ஓகே. ஸோ அப்போ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ஜீரோஸ்க்கு ஜீரோஸ் கட் ஆகிடுச்சு. ஸோ ஜீரோஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 36 × 108 × 8 / 100. ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும். ஸோ திஸ் இஸ் 864 × 36 / 100. ஸோ 864 6ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 4 பேலன்ஸ் 2. ஸோ 36 38 பேலன்ஸ் 3 48 51. ஸோ 3 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா 2 பேலன்ஸ் 1 92 1 25. ஸோ பை ஆடிங் திஸ் 4 0 பேலன்ஸ் 1னா 1 அகைன் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் 1 10 11 பேலன்ஸ் 1 311. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 311 எனக்கு வருது. ஸோ உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு செக் பண்ணுங்கள். சபரி 304 ஆன்சர் வருதா, ஜஸ்ட் செக் 311 வருதா அப்படின்னு மட்டும் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி போட்டேன் அப்படிங்கிறத இன்னும் ஒரே ஒரு வாட்டி மட்டும் சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி எனக்கு இருக்க இன்ட்ரெஸ்ட் வந்து ₹1 இருக்குன்னா
அதில் நம்ம வந்து திரும்ப என்ன இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணமோ அது என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ ஆல்ரெடி இருக்க இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3600னா அது வந்து 108 டைம்ஸாக மாறிடும். ஏன்னா இயர் ஆன் இயர் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தானே போகுது. அப்போ 4th இயரோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 ஃபார் மீ இட்ஸ் 311 சூப்பர். ஸோ 4th இயருக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108/100 இன்ட்டு 8/100 போட்டிங்க அப்படின்னா விச் இஸ் இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி வரும்? இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் போடுவீங்க. ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஆல்ரெடி அந்த அமௌண்ட் இருக்கும், அதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா தானே உங்களுக்கு வரும். ஸோ ஜஸ்ட்டு இந்த அமௌண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம் புட்டிங் ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா டேரெக்டாக இப்படி அப்ரோச் பண்ணுங்கள், யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அந்த மேலே இருக்க ஸ்டெப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். டன்னா? ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே செஷன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சம்ஸ் இருக்குது, ஆனால் நமக்கு கொஞ்சம் நான் ஊருக்கு போகிற வேலை இருக்குது அப்படிங்கிறனால நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா செஷனை பார்த்திங்கன்னா இதோட முடிச்சுப்போம். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் இருக்காது. ஓகேவா? ஏன்னா ஊருக்கு போனோம் அப்படின்னா 4G தான் கிடைக்கும். ஸோ 5G இருந்தால் மட்டும்தான் இங்கே நம்மளால் ஸ்ட்ரீம் பண்ண முடியுது. ஸோ தீபாவளிக்கு ஏதாவது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா மேக் ஷூர் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ பர்சன்டேஜ் அண்ட் ரேஷியோஸ் இதோட முடிஞ்சுது உங்களுக்கு. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஈஸியான டாபிக்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஸோ ஒரு அரித்மெட்டிக் அப்படின்னா அதில் டஃப்பான கான்செப்ட்ஸ் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதை நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஸோ இன்ஸ்டால்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த கிளாஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுப்போம். ஸோ தட் இஸ் அ செப்பரேட் கிளாஸ் ஃபார் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். ஸோ அப்போ இன்ஸ்டால்மெண்ட்ஸ் உங்களுக்கு A to Z என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ மேக் ஷூர் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் அண்ட் அப்ரோச்சஸ் கிடைக்கும். ஸோ நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணுவோம். ஓகேவா? டன். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. மேக் ஷூர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அண்ட் கிளாஸ்க்கான டைமிங்ஸ் எல்லாமே வரும். ஸோ இந்த PDF வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த கீழே இருக்க டெலிகிராம்குள்ளே லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குரூப்புக்குள்ளே போயிடும். ஸோ அந்த குரூப்புக்குள்ளே இதுக்கு நடத்தின கிளாஸஸ் எல்லாத்தோட PDFs இருக்குது. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ தேவயானி. ஸோ தேங்க்யூ நவீன். தேங்க்யூ சபரி. தேங்க்யூ காயத்ரி. ஸோ கிளாஸ் அட்டன் பண்ண எல்லாருக்குமே ஒரு தேங்க்யூ. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். ஸோ ஏதாவது எக்ஸாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராக் பண்ணிடலாம். ஸோ CGLோட ஆன்சர் கீ பார்த்தீங்க அப்படின்னா in 1 or 2 days பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே ஒரு 15 சம்ஸ் கேல்குலேஷனோட இருக்குது இல்லையா? செஷன் சூப்பர். எஸ், லேர்னிங் நியூ மெத்தட்ஸ் அண்ட் டெய்லி. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசான மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணலாம். ஸோ இட்ஸ் ஆப்வியஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங். ஓகே, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ காயத்ரி, நவீன், தேவயானி. தேங்க்யூ.